காவாய் கடக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்போ அந்தணர்கள்லாம் பூணூல் போட்டிருக்கிறாங்க, உச்சி குடுமி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றாரு. எல்லாம் தெரியணும்ல, அவங்களுக்கு தெரியாத போனாலும் நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? என்ன காரணம்? அதான் அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு 230. இது நம்ம கருத்து இல்ல, திருமூலர் கருத்து. அதை முதல்ல ஜாகிரதையா சொல்லிடும். எங்கேயாவது இடிச்சதுன்னா நமக்கு கஷ்டமா போயிடும். நூலும் சிகையும் நுவலில் பிரம்மமோ. நூல் வந்து முப்பரி நூல், மார்பில போற 3 பிரிவுடைய நூல். சிகை என்பது உச்சி குடுமி. நுவலி பிரம்மமோ, இதுதான் லட்சணமா? இதுதான் உயர்வா? இல்ல. நூலது கார்பாசம். கார்பாசம் பஞ்சு நூலு. இந்த நூல் என்ன? பஞ்சினால வந்தது. நுண்சுகை கேசமாம், அது முடியினால் வந்தது. இது பஞ்சால வந்தது, முடியினால வந்தது. இதுல எங்க பிரம்மம் இருக்கு அப்படின்றார். அடுத்தது பாருங்க, உண்மையான பொருள். நூலது வேதாந்தம். முப்பரி நூல் இருக்கிறது வேதாந்தத்தின் முடிவு. ரொம்ப முக்கியமான இடம் அது. 3 பொறி நூல் போட்டிருப்பாங்க, இல்ல சாமிக்கே போட்டிருப்பாங்க, எல்லாரும் இங்க போட்டிருப்பாங்க. 3 பிரிவாக உள்ள நூல் அது. நம்ம வாழ்க்கையில அது மாதிரி 3 பிரிவு இருக்கு வாழ்க்கையில. 4வது பிரிவு தான் நிறைஞ்ச நிலை. இந்த 4வது பிரிவு போகின்ற போது இந்த பூணூலை எடுத்துருவாங்க இல்லைங்களா? என்ன அது முதல்ல சொல்றேன், கேட்டுங்க, அப்புறம் எழுதுங்க. எழுதும் போது கவனம் சிதறிடும். ஒண்ணு பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு நிலை. நான் சொல்லுமா, பின்னாடி நீங்க எழுதிக்கலாம், இல்ல எழுதிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு திருப்தி வரும். பிரம்மச்சரியம், ஏன்னா அது எழுதுறதுல போனா சொல்றது கவனம் இல்லாம போயிடும். பிரம்மச்சரியம் எழுதிங்க. கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் எழுதிட்டீங்களா? 3 சொல்லிட்டா. வானப்பிரஸ்தம். இப்ப 3க்கும் விளக்க சொல்றேன். இனிமேல் எழுத மாட்டீங்கல்ல, பார்த்து வேண்டாம். பிரம்மச்சரியம் என்பது ஞான கல்வி கற்கின்ற காலம். அதான் பிரம்மச்சரியம், படிக்கின்ற காலம். அப்ப அவங்களுக்கு ஒரு நூல் போடுவாங்க குருநாதர். கொண்டு போய் உமனயனம் பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட விடுவாங்க, குருகுலத்துல விடுவாங்க. அந்த காலத்துல குருகுலம்னா தனித்தனியா இருந்தது. அந்த குருகுலத்துல என்ன செய்வாங்க கேட்டா, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை சொல்லி தருவாங்க. வழிபாட்டு முறை, ஞானம், வழிபாடெல்லாம். ஒவ்வொரு குருமடத்துக்கும் ஒவ்வொரு முறையான வழிபாட்டு முறை உண்டு. சைவத்திலும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. அவங்களுக்கு 7 முறை உண்டு. பிராமணர்களுக்கு 7 கோத்திரம் உண்டு. 7 ரிஷி கோத்திரம் பேர். 7 விதமான ரிஷிகள் தோன்றி தன்னுடைய சீடருக்கு 7 விதமான முறைகளை உச்சரித்தார்கள், 7 விதமான முறைகளை சொன்னார்கள். அதான் கோத்திரம். கோத்திரம்னா வழிபாட்டு முறை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, குளம் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுப்பா, இல்லைன்னா பொண்ணை எடுப்பா அப்படின்னுவாங்கல்ல. குலம் என்றால் குணம். எங்க ஜாதியில நான் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் அந்த பரம்பரை வருது. அப்ப எங்களுடைய முன்னோருடைய குணம் லேசா வந்துடும். சரிதாங்களா? எந்த ஜாதியை நான் சேர்ந்து இருக்கிறேனோ அந்த ஜாதிக்குரிய குணம் வந்துடும். அந்த குணத்தை குறிப்பதுக்கு தான் குலம் பேர் வச்சா. குணத்தை குறிக்கிறது தான் குலம். எந்த ஜாதி, எந்த குலம்டானே அப்படின்னு கேட்டாவே விஷயம் தெரிஞ்சிடும். இவன் இப்படிதான் இருப்பான், அவன் மைனஸ் பிளஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஜாக்கிரதை ஆயிடுவாங்க. அதுக்காக உண்டாக்கப்பட்டதான் அது.
கோத்திரம்னா வழிபாட்டு முறை. வழிபாட்டு முறை ஒரே வழிபாட்டு முறையா இருந்தால் சகோதரர்கள்னு அர்த்தம். அதுதான் கோத்திரத்தை பொண்ணு எடுக்கும்போது என்ன கோத்திரம் கேட்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் கோத்திரத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கலையா, பார்க்குறோம்ல, இது பொருந்தாது சார் அப்படின்றோம் இல்லையா. சில நட்சத்திரம் வந்தா இது பொருந்தாது, இது லட்சிய பொருத்தம் இருக்கு, இதுல இல்ல அப்படின்னு தட்டி கழிக்கிறோம் பாருங்க. அது போல இதுங்களா பார்த்தா ஜாதகம் பார்த்தா இதெல்லாம் பார்க்கறாங்க. அது கோத்திரம். கோத்திரம் குரு மரபு, வழிபாட்டு முறை. ஒவ்வொரு ரிஷிகளும் பெருமானை அடைவதற்கு ஒரு வழியை காட்டினார்கள். அவங்கவுங்க என்ன செஞ்சாலும் காட்டினார்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. திருவாவடுதுறை ஆதீனம், நீங்க எல்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க. அந்தாண்ட பார்த்தா தருமபுரம் ஆதீனம். ரெண்டும் வழிபாட்டு முறை வேறு. ரெண்டும் வழிபாட்டு முறை வேறு, வழிபாட்டுக்குரிய கடவுளும் வேறு. திருவாவடுதுறை ஆதீனத்துல வழிபாட்டு கடவுள் ஆனந்தமா நடராசர் மூர்த்தி. பூஜை மடம் போயிருக்கீங்களா? அங்க வச்சிருப்பாங்க பாருங்க நடராசர் பெருமான். அந்த பெருமானுடைய மூர்த்தம் அது நடராஜர். ஆனா தருமபுரத்துல சொக்கநாதர் சிவலிங்க பெருமான். அங்க வழிபாட்டு முறை என்ன? சொக்கநாதர் கடவுள். இங்க வழிபாட்டு முறை என்ன? நடராஜர் கடவுள். மாறி போச்சா? ரெண்டாவது சொல்றோம் பாருங்க, நம்ம புரியறதுக்காக. கோத்திரம் கோத்திரம்னு புஸ்தகமே போட்டிருக்கிறாங்க. வழிபாட்டு முறை என்ன? இங்க திருவாவடுதுறையில கீழே தம்பிரான் சாமிகள் விழுந்தா, அங்க தீட்சை பெற்றவர்கள் விழுந்தாங்கன்னா கீழே நேரா கையை வைப்பாங்க. இந்த கையை முட்டி வரைக்கும் கொண்டு போவாங்க, திருப்பி கையை கொண்டா வைப்பாங்க. இது முட்டி வரைக்கும் போகும், திருப்பி கையை கொண்டு வைப்பாங்க. இப்படியே சரணம் போவாங்க. பாருங்க நீங்க, தம்பிரான் சாமிகள் குருநாதர் எப்படி வணக்கம் செய்வாங்க? சாஷ்டாங்கமா விழுந்து கை ஒன்னா சேர்ந்துருக்கான், கை பிரிஞ்சு முட்டி வரைக்கும் போவோம். கீழே படுத்திருக்கும் போது இங்க முட்டி வரைக்கும் மறுட்டு ஒன்னா சேருவாங்க. இதுதான் அவங்க வழிபாட்டு முறை. அதுதான் அவங்கள்ட்ட தீட்சை பெற்ற அவங்க விழுந்து கும்பிட்டாங்கன்னா நம்பாலும் கண்டுபிடிப்பாங்க. தருமபுரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அது சாஷ்டாங்கமா கீழே தொட்டு வணங்குறதா. அங்க எப்படின்னு கேட்டா, உடம்புல இருக்கிற 6 அங்கம் நிலத்துல படணும். உடம்புல இருக்கிற 6 அங்கம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து கும்பிடுறோம். கை, 2 காலு, மார்பு. எத்தனை ஆச்சுங்க? 5 ஆச்சு. நெத்தி 6. சஷ்டாங்க வணக்கம். இதுதான் அவங்க முறை. இப்ப வழிபாட்டுல மாறி போச்சா? இது யார் சொன்னது? ஏன் இப்படி வைக்கிறாங்க வேறுபாடு? ரெண்டும் சைவ மடம் தான், ரெண்டும் பிள்ளைமார் மடம் தான். ஏன் வேறுபாடு கேட்டால், முதல் தோன்றிய குருநாதர் ஒரு வழி வச்சிருப்பார், தன் சீடனுக்கு உபதேசம் பண்ணியிருப்பார். இப்படி போனா இறைவனை அடையலாம்னு காட்டிருப்பார். நான் அப்படிதாண்டா அடைஞ்சேன்னு சொல்லுவார். அவர் காட்சி கொடுத்தாருன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப கோத்திரம் என்பது என்ன? வழிபாட்டு முறை. இங்க பாருங்களேன், இந்த பாட்டுல நூலது வேதாந்தம் 4 வழிபாட்டு முறை. 3 சொன்னா, ஒண்ணு கிரகஸ்தம், ஒண்ணு வந்து பிரம்மச்சரியம் 16 வருஷம், 2வது கிரகஸ்தன கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஒண்ணு இல்ல, அது தியரி, இது பிராக்டிகல். கல்யாணம் தியரியில் என்ன சொல்லுவாங்க? எது நிலையற்றது அப்படின்னு சொல்லி தருவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு என்ன வரும்? உனக்கு எல்லாம் நிலையானதுன்னு தோணும். வந்துருச்சுங்களா பிரச்சனை? எப்ப தெரியும் உனக்கு நிலையற்றதுன்னு? போக போக தெரிஞ்சிடும் இல்லைங்களா? பையனுக்கு கல்யாணம் ஆனா தெரியும் இது நிலையற்றது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பிறந்தும் போதே தெரியும் இது நிலையற்றது. ஒருத்தன் வீட்டுக்கு போறது இல்லைங்களா? எல்லாம் சொல்லிடுறோம்ல. நாம எது நினைச்சாலும் வருது அது நினைக்காது. எப்ப தெரியும் உனக்கு? வாழ்க்கை வாழும்போது தெரிஞ்சுக்கிட்டானா அது தியரி, இது பிராக்டிகல். செஞ்சு பார்க்கறான்,
கடைசியில முடிவுக்கு வந்துடுறான். இது நிலையற்றதுதான் சரியானது, நிலைன்னு நினைச்சது நம்ம தப்பு. எல்லாம் பொய்ய மறைச்சு மெய்ய மறைச்சு பொய்ய காட்டுச்சு, மெய்ய தேடுவோம். எது மெய்ய? இறைவன் நினைக்கிறான். இப்ப வந்துட்டோன்னா வந்த உடனே குடும்பத்தை விட தவிர்த்து வானப்பிரஸ்தம்னா என்னன்னு கேட்டா வெளியிலே வந்து மனத்தளவில் விட்டு நீங்கி வாழ்வது. குடும்பத்தில் தான் இருப்பான், சாப்பாடு அவன் தான் போடுவாங்க, இவன் தனித்து இருப்பான், எதுலயும் பிரச்சனை வச்சுக்க மாட்டான், சாவி கொத்த இடுப்புலயே சொருவி வச்சிருக்க மாட்டான். என்ன சொல்லிடுவான், இந்தாப்பா உன் வேலை இது, நீ வேலை இதான், தோட்டம் தரவு பார்த்துக்கா, என்ன விட்டுடு, வழி வந்துடுவான். இப்ப இறைவனை நினைத்தே திருமுறைகளை வேதங்கள்ல படிச்சுக்கிட்டு அவனை நினைச்சியே இவன் இறைவனோடு ஒன்றி இருப்பான். அதான் வான பிரஸ்தம். வான வெளி வருதல், மனத்தால் வெளியே வருதல். சரிதானுங்களா? இப்ப எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு. இன்னொன்னு இருக்குங்க. இந்த 3 தான் இந்த பூணூல். முதல்ல பிரம்மச்சரியத்துல ஒரு நூல் போடுறானா, கல்யாணத்துல ஒரு நூல் போடுறானா, வெளியில வந்த பிறகு வழிபாடு எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டுறானா. இப்ப 3 ஆச்சு இல்லைங்களா? உச்ச நிலையில அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம வெளியில பெருமானை தேடணும், நம்ம எங்கெல்லாம் அப்படியே நம்ம போவோம், பெருமானை நினைச்சு யாசகம் பண்ணுவோம், பெருமானை நினைச்ச பெருமானை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு. அது பேரு சந்நியாசி. சந்நியாசினா சத்து யாசி. சத்துனா மெய், யாசினா பெறுவதாக வேண்டுதல். யாசித்தல்னா வேண்டுதல், பெருமானை வேண்டி வெளியே வருதல். காசி ராமேஸ்வரம் இப்படிலாம் போறாங்கல்ல, இதான் இந்த நிலைமை. அப்படிலாம் காசி ராமேஸ்வரம் போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பழனி போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, மாட்டுக்கு தேவையான வைக்கோலை மேல கட்டிக்கிட்டு, விறகு அடியில வச்சுக்கிட்டு, அரிசி பருப்புலாம் எடுத்துட்டு போய் எங்கெங்கள் தங்குறாங்களாம் தங்கி சாப்பிடுவாங்க. இங்க போய் வர்றதுக்கே 3 மாசம் ஆகும். போகும்போது போனவனே வந்தானா மீதி வந்துதான் தெரியாது. அப்படிலாம் நடக்கும். மாடு கூடவே இது நம்ம கூட வருதா, அது பரலோகம் போதான் தெரியாது, அவ்வளவு தூரம். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையா போச்சு. காலையில ராமேஸ்வரம் இங்க ஏறணும்னா மறுநாள் காலைல போறோம். ஏன்னா ஒருத்தனை பார்த்து ஒரு 500 ரூபா கொடுக்குறோம், 27 கிணத்துலயும் தண்ணி எடுத்து நம்ம மேல தீர்த்தம் செய்யறோம், சாமியை பார்க்கறோம். அன்னைக்கு நைட்டு ஏறி வெளியே வந்துடும். போறதும் தெரியல வர்றதும் தெரியல இப்ப இருக்க சூழ்நிலை. அப்ப யாசகம் பண்ணி போறான் பாருங்க, உண்மையான யாசகம். அப்போ என்ன செய்வான்னா குளத்துல முழுகி ஆத்துல முழுகி 3 நூலையும் எடுத்து அதில் விட்டுருவான். நிறைய படங்களே காட்டுறாங்க. வேதம் புதிதுன்னு இப்ப இறந்து போனாரு அவர் காட்டின படத்துல அதை காட்டுறான். அது காஞ்சி ஒப்புதல் தான் எடுக்கப்பட்டது, விடுறான் அதை. அவன் என்ன நினைக்கிறான், அதுக்கு பிறகு அம்மாட்டும் பிச்சைக்காரன் எந்த இதுவும் இல்லை, ஓடு வீடு எதுவும் கிடையாது, 2 துணி துவைச்சு கட்டிக்குவான், போயிட்டே இருப்பான், எங்க சாப்பாடு கிடையாது சாப்பிடுவான், பெருமானை நினைப்பான். பெருமான் அப்பொழுது ஏதாவது உனக்கு ஒரு நல்ல விதமா காட்டுவார். அதுக்கு பேரு சந்நியாசி, சத்து யாசி. பெருமானை தியானித்து கொண்டு பெருமான் கருணை பெறுவதற்காக வேண்டி வேண்டி சென்று கொண்டே இருப்பது. அப்படிதான் எல்லாரும் போனாங்க. இப்ப குருமடமா இருக்க திருவாடுதுறை, குருமடமா இருக்க தருமபுரம், குருமடமா இருக்க திருவண்ணாமலை, எல்லாம் இப்படிதான். அவங்க இடம் இல்லது, எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வந்தாங்க, போற இடத்துல பெருமானுடைய காட்சி கண்டாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. அதாங்க அங்கேயே ஜீவ சமாதி ஆகிட்டாங்க. இப்ப மந்திராலயம் எல்லாம் போறாங்களே இல்லைங்களா, சொந்த ஊரு எங்க ஊர் பக்கத்துல புவனகிரி, நடுத்தெருவு, 5வது நடுவில் இருக்கிற வீடு அது. அங்கதான் பிறந்தாரு ராகவேந்திரர். தியானமா போயிட்டே இருந்தார், அவர் போயிட்டே இருந்தாரு. விருப்பம் இல்லாமல் கூட வருவான், விருப்பம் இல்லாமல் போயிடுவான், எங்கேயோ திண்ணையில படுப்பாரு. அந்தன வீட்டுல ஏதாவது யாசி கொடுத்தாங்கன்னா பரதேசி கொடுக்கணும் கொடுப்பாங்க. இவர் போயிட்டே இருந்தார். அங்க போனா அமைதியான இடமா வந்து இங்க உட்காந்துட்டார். அங்கதான் பெருமாளுடைய காட்சியை
அவர் பார்த்தார், உபாசன மூர்த்தியை பார்த்தார். அங்கே தங்கி அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிட்டு மந்திரத்தால தான் அவருக்கு அங்க வந்து கிடைச்சது. மந்திராலயன்னு பேர் வச்சுட்டாங்க. வெறும் ஜீவசமாதி இருக்கிற இடம் தான் அது. இன்னைக்கு கூட போனா நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன 4வது நிலை என்ன? சந்நியாசி. இதுதாங்க வேதாந்த முடிவு. உங்க வாழ்க்கையில வேதாந்த முடிவு என்ன? இதான். ஒண்ணு ஞான கல்வி, அதை பரீட்சை பார்க்கின்ற குடும்பம், அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி நிற்பது மனத்தால, அப்புறம் எல்லாத்தையும் தொடர்ந்து செல்வது. இந்த 4 நிலைய அந்த ஆன்மா உணரணும். வேதாந்தம் எங்க நூலது வேதாந்தம். இந்த முப்பொறி நூல் என்ன சொல்லுகிறது பாத்தீங்களா? முப்பொறி நூல், அந்த நூலுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்களா? அதான் வேதாந்தம். நூலது வேதாந்தம். நுண் சிகை ஞானமாம். உச்சந்தலை இருக்கிறத, சிகை இருக்கிறத, குடுமி இருக்கிறத, அது ஞானம். என்ன ஞானம் அது? என்ன ஞானம்? தேங்காய் உடைக்கிறத பார்த்திருக்கீங்களா? கோயில்ல வீட்டுல தேங்காய் உடைப்போம், பார்த்திருக்கீங்களா? தேங்காய் உடைக்கிறத அதுல சைவ சித்தாந்தம் தான் இருக்கு, திருமந்திரம் இருக்கு. என்ன சார் புதுசா பூ 2 முழம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா எங்க காதல சுத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, நீங்க பாருங்களேன். அத மெய்ப்பொருளை சொல்லுது தேங்காய், வாழைப்பழம் மெய்ப்பொருளை சொல்லுது, வெத்தலை பாக்கு மெய்ப்பொருளை சொல்லுது. இல்லைன்னா நாம ஏன் படைக்கிறோம்? எங்க ஊர்ல பெரிய பலாப்பழம் இருக்கு சார், அது கொண்டாந்து படைப்போமா? படைக்க மாட்டோம். தேங்காய் தான் உடைக்கிறோம். ஏன் தெரியுமா? இப்ப பாருங்க, முதல்ல எழுதாதீங்க, என்னை கவனிங்க. அப்புறம் நானே சொல்றேன், எழுதிங்க, பிழை இல்லாம இருக்கும். மேல இருந்து தேங்காய் வருது, பச்சை மட்டையா இருக்கா இல்லைங்களா? அதை உரிக்கிறோம். உரிச்சா என்ன வருது? நார் நாரா வருது. பார்த்துருக்கீங்களா? நார் நாரா வருது. பச்சை மட்டை தான் இந்த உலகம். பச்சை இருக்கிறது தான் பாசம். நல்லா அழகா சிகப்பா இருக்கும், நல்லா பச்சை கலரா இருக்கும், பார்த்தா நல்லா இருக்கு. அது மேல பாக்குறது தான் அதா இருக்கு. உள்ள பிரிக்கிறோம்ல நாறு, அதுதான் வினை கண்மம். வினை என்ன செய்யும்? அனுபவிக்க வந்துகிட்டே இருக்கும். விடுமா? ஏடா நாட்டு சனி போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தான் சார், ராகு வந்து பிடிக்கிறான். சரி, இவன் எப்ப போவான்னு பார்த்து ஜோசியிட்ட கேட்டா, இது முடியும் போது சனி மீண்டும் என்ன ராகு கேது வருவான் சார்ன்னுது. எப்பதான் என்னை விட்டு போவான்னு கேட்டேன், நீங்க போன பிறகுதான் அதை விட்டு போகணும் சார்ன்றான். இப்ப நான் என்ன செய்யறது? முடிதான். அதான் நாறு உரிச்சுட்டே இருக்கணும். உரிச்ச பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஓடு தெரியும், மேல ஒரு உச்சி குமுடி வச்சிருப்போம் தேங்காவில், வச்சுக்கலாம், வச்சிருக்குமா? இப்ப ஓடு என்பதுதான் தான் என்ற அகங்காரம், அதான் ஆணவம். இப்ப 3 சொல்லிட்டான். ஓடு ஆணவம், நாறு கண்மா, மேல இருக்கின்ற பச்சை பாசம். தீர்ந்து போச்சா? இப்ப இந்த தேங்காய் கொண்டு போய் நான் வந்து ஐயர்கிட்ட கொடுக்குறேன், இல்ல குருநாதர்கிட்ட கொடுக்குறேன், சாமிக்கு படைங்கன்னு கேட்கிறேன். குருநாதர், அந்த தீட்சிதர், அந்த ஐயர் அது வாங்குறார், அவர் தான் குருநாதர். வாங்கி இது அப்படியே வெற்ற அந்த கத்தி இருக்க, அதான் ஞானவாள். திருமந்திரம் ஒரு பாட்டு சொல்லும், ஞானவாள் கொண்டு எரிவன். என்கிட்ட யமன் வந்தான்னா ஞானவாள் கொண்டு எரிவன், சிவனரின் உடன் போவேன். அவன்லாம் நான் கேட்க மாட்டேன், என்ன அழிச்சிட்டு போடா இல்லையான்னு, நானே அவன் கூட போயிடுவான். அவன் என்ன கூப்பிடுறது அப்படின்றாரு. வெட்டினாங்களா? வெட்டினா என்ன ஆகுது? வெட்டின பிறகு அந்த நீரை வாங்கி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மேல உச்சி கும்பிடி இருக்கு பாருங்க, அதை பிச்சு கிடாசுவாங்க. மேல மூடி இருக்குல்ல, மூடி மேல ஒண்ணு மூடியா இருக்குல்ல, உச்சி குடுமி மாதிரி எடுப்பாங்க. அதுல 3 கண்ணு தெரியும். அந்த 3 கண்ணு தான் சிவம். அதான் ஞான தரிசனம். வினை மூடி இருந்தது, எஞ்சிய வினை சஞ்சீதம் மூடி இருந்தது, தெரியாம மூடி இருந்தது. குருநாதர் உடைச்சி அதை தூக்கி வெளில கிடாசறாரு. ஞான உபதேசம் பெற்றுட்டீங்க, அப்ப முக்கண்ணன் தெரிகிறான்.
தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுது? நீங்க என்ன ஆகுறீங்க? உடைச்சி பார்த்தா எல்லாம் வெண்மையா இருக்கா? தூய தேகம் பெறீங்க. நான் தூய தேகம் வந்துருச்சா? பெருமான்ட்ட படைக்கிறீங்க. அது உள்ள நீர் இருக்குது, அதான் தேவாமிர்தம், அதான் அமிழ்து, தேன் அமிழ்து, சிவ அமிழ்து. அது எங்க இருந்தது? எங்க இருந்தது? வெள்ளை பருப்புல இருந்தது. வெள்ளை பருப்பு தான் உங்க உடம்பு. உங்க உடம்புக்குள்ளேதான் அது இருந்தது. உடைச்ச பிறகுதான் அது தெரியுது. ஞான உபதேசம் பெற்ற பிறகுதான் இந்த உடம்பிலே இருக்கின்ற ஆணவம் தான் என்றும் எனது என்றும் பிரியும். பிரிஞ்சால் அமிர்தம் மேலே இருந்து கொட்டும். பாருங்க, எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்க. யாரு சொல்றா இத? நீங்களாம் சொல்லுங்க. இத அப்படியே நீங்க மூடி வச்சுக்காதீங்க. எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. எவ்வளவு விஷயம் பாருங்க. திருமந்திரத்துல பாட்டு இருக்கு, சைவ சித்தாந்தம் நுட்பம் இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்ற எழுதிங்க. சிறுதான் இல்லையா? எவ்வளவு பொருத்தமா சொல்லியிருக்கான் பாருங்க. அதை வச்சுதான் வச்சிருக்காங்க. வாழைப்பழம் எனக்கு இன்னும் வந்து சேரலையே. ஐயா கேக்குற வாழைப்பழத்தையும் சொல்லிடுங்கன்றாரு. இதை எழுதிங்க. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வேணும்னா அடுத்த வகுப்புக்கு வாங்க. நானே நீங்க நினைவுபடுத்துங்கம்மா, நான் அதை விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப பாட்டு நான் 10-15 போயிருக்கணும், 3லயே நிக்குது. இப்ப பாருங்க, அந்த இளநீர் இருக்கு பாருங்க, தேங்காய், மரத்திலிருந்து வர தேங்காய். பச்சை என்பது பாசம், உள்ளே இருக்கின்ற நார் என்பது கண்மம். ஓடு என்பது ஆணவம். உடைக்கின்ற கத்தி என்பது ஞானம், ஞானவாள், ஞானம். மூன்று கண் என்பது சிவ தரிசனம். மூன்று கண் என்பது சிவ தரிசனம். உள்ளே இருக்கின்ற தேங்காய் வெண்ணெய், வெண்ணெய் பருப்பு என்பது நான் ஆன்மா, ஆன்மாவின் இருக்கின்ற ஆன்மா. அதுதான் ரெண்டா உடையுது. ரெண்டா உடையது என்பது தான் என்ற அகங்காரம், எனது என்ற அகங்காரம். யான் எனது என்று பிரியுது. உள்ளே இருக்கின்ற ஆன்மா பெருமான இடத்துல சேருது. அந்த உள்ளே இருக்கின்ற நீர் உடல் அமுது. அந்த ஓட ரெண்டா பிரியுது பாருங்க. அது ஒண்ணு வந்து யான் என்ற அகங்காரம், எனது என்ற அகங்காரம். முருகப்பெருமான் வந்து ஞானவாள் அம்ப எழுதுறான் திருச்செந்தூர்ல இல்லையா? வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா அப்படின்றாரு. ஞானவேல் போன உடனே அவனுடைய ஆன்மாவை ரெண்டா பிளக்குது, ஞானம் பெறுது. ஒரு கூறு என்ன செய்யுது? பெருமான சரணடையுது இல்லைங்களா? அந்த சரணடைகிறது தான் மயில் கீழே போய் தாங்குது. ஒரு கூறு சேவலா போகுது. ரெண்டா மாறிடுச்சுங்களா? யான் என்பது மயில், எனது என்பது சேவல். இன்னொரு சூட்சமமா சொல்றோம் பாருங்க. யான் என்பது நம்ம விட்டு போகாது, அது பெருமான் கிட்டே இருந்தாதான் ஒடுங்கி இருக்கும். பெருமான தாங்கினாதான், சரண் புகந்தாதான் யான் என்ற அகங்காரம் குறையும். இல்ல நீங்க தனியா வந்துட்டீங்கன்னா போச்சு, உங்களை பிடிச்சிடும். எனது என்பது என்ன செய்யணும் தெரியுமா? எனது, என்னுடைய செல்வம்,
என்னுடைய ஞானம், என்னுடைய வீடு, என்னுடைய பொருள், இவையெல்லாம் என்ன செய்யணும் கேட்டா பெருமான் தந்ததுன்னு நினைக்கணும். அதான் சேவல். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். சேவல் என்ன செய்யுது? போற்றி புகழ்ந்து இருக்கிறது. கொக்கரக்கோ கூவுது, விடிகாலையில கூவுது, பெருமானுடைய கருணையை கூறுது. போற்றி புகழ்ந்திருந்தா, தேவாரம் திருவாசங்களை பாடி இருந்தா, ராம பஜனை செய்து கொண்டே இருந்தா, நாமத்தை பஜனை செய்து கொண்டே இருந்தா அது போற்றுதல். திருநாமம் அஞ்செழுத்து செப்பு. அப்புறம் சாமி தீவண்ண திறம் ஒரு கால் பேசு. ரெண்டாவது பெருமானை பற்றி புகழ்ந்து பேசியா, எப்படிப்பட்டவனும் உணரியா நீ. அதுதான் சேவல் செய்யுது. இப்ப ஒண்ணு தாங்குது, ஒண்ணு புகழ்ந்து பேசுகிறது. சரிதாங்களா? சரண் புகுதலும் போற்றி புகழ்ந்து இருத்தலும் ரெண்டும் இருந்தாதான் யான் எனது என்று அடங்கி நிற்கும். சரிதாங்களா? எனக்கு கிடைச்சது பெருமானாலா கிடைச்சது, நான் படிச்சு கிடைச்சதெல்லாம் கிடையாது, என் முயற்சி கிடையாது. அவன் அருள் பண்ணினா ஏதோ நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இப்பங்க சில விஷயங்கள், ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, ஏன் இவ்வளவு அழுத்தமா நான் இதுல போயிட்டேன், நல்ல கவர்ச்சிகரமா பேசி பெரிய தொகையை வாங்குறதை விட்டுட்டு, சில பேர்லாம் அது மாதிரி என்னையே சொல்றாங்க, இப்படி பேச அங்கெல்லாம் போகலாம், வெளிநாட்டுலாம் போகலாம் சார், என்ன இதை போய் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறீங்களேன்னு ஒருத்தர். அது இல்லை, அது இதுல இருக்கிறத என்ன லாபம்னு சொல்றோம் பாருங்க. நான் அனுபவிச்சது ஆத்ம பிராணன் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு நம்ம திருமந்திரத்துல. சிவராஜ யோகி திருவாரூர் ஐயா ஆத்ம பிராணன் அப்படின்னு ஒரு சொல்ற கையாளுறாரு. திருமந்திரத்திலயும் வருது யோகத்துல. இது என்ன ஆத்ம பிராணன்? பிராணன்னா தெரியுது, ஆத்ம பிராணன்னா என்ன ஒன்றும் புரியல. ரொம்ப நீண்ட காலமா இது எப்பன்னா, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 2002 நெய்வேலியில தொடங்கினேன். அர்த்தமே புரியல. 19 தான் 18, 19ஆம் தேதியில ஒருத்தர் வந்தார் எங்க வீட்டுக்கு, நெய்வேலியில நான் இருக்கின்ற போது. இவ்வளவு பெரிய புஸ்தகம், 2100 பக்கம், இவ்வளவு பெரிய புஸ்தகம் இருக்கும். சார் இதை வச்சுங்க சார். அதை வச்சுட்டு நாயா செய்யறது அப்படின்னு கேட்டேன். தலைக்கு வச்சியாவது படுங்க சார் அப்படின்னாரு. சரி அதுக்காக பயன்படுவேன்னு வாங்கி வச்சுக்கிட்டு, உடனே வாங்கி வச்சுட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். இரவு 8 மணிக்கு மேல எல்லாம் இதுன பிறகு நான் எடுத்து பார்த்தா, ஆனந்த விகடன் தமிழ் அகராதின்னு ஒன்று வெளியிட்டு இருக்கான் சார். 1527 28 வெளியிட்டு இருக்கிறான் பாருங்க. பழைய காலத்துல லையெல்லாம் மேல சுழிச்சிருக்கும். அதை வாங்கின என்னடா இப்படி 2000 பக்கம் என்னையா இருக்குன்னா, சரி நாம தான் ஆத்ம புராணம் தேடுறோம்ல, இந்த புராணம் தேடுமே அப்படின்னு ஜூஸ் தட்டி சரி பண்ணி வெயில்ல காய வச்சு கொண்டாந்து, எழுத்தே புரியல, லென்ஸ் வாங்கி வச்சு பார்த்தேன். அதுல போட்டிருக்கான் சார், ஆத்ம பிராணனா உன் ஆன்மாவில் இருக்கின்ற இயங்குகின்ற மூச்சு காற்று. 2 ஓசை வரும், அதுதான் அம்ச மந்திரம். அது கண்டவன் பரமஹம்சர், அம்ச மந்திரத்தை கேட்டவன் பரமஹம்சர். எப்படி பாருங்க, விலை வெளுத்துட்டேன் நான், கொடுத்துட்டேன்னா இதை நம்ம சும்மா விடுவோமா சொல்லுங்க? சொல்லுமா? முக்கியமான ஒரு பெரியவெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த விஷயத்த சொன்னேன். எல்லாமே வியந்துட்டாங்க. ரொம்ப புலமா புழுக்கு சாருக்குன்னா, ஒரு புலமையும் இல்லை. தலைக்கு கொடுத்தான் பாருங்க, அதுதான். யார் கொடுத்தா? ஒரு ஆள் கொண்டாந்து கொடுத்தான்ல, அவன் பேரை கேக்குறீங்களா? கார்த்திகேயன். என்ன ஆச்சரியம் பாருங்க. என்ன அர்த்தம் கேட்டா, உண்மையான ஈடுபாடு காட்டிக்கொண்டு வாழ்வதாலே, நான் பெருமைக்காக இல்லை, தானு அகங்காரம் கிடையாது, இருப்பதாலே எனக்கு என்ன சந்தேகமா, பெருமானுடைய பெயரோடு ஒருவன் வந்து என்னை தீர்த்து வைக்கிறான் இல்லைங்களா? இது யாருக்காக கிடைக்குமா? எல்லாத்தையும் கிடைக்கணும். எங்க வீட்டுல யாருக்காக கிடைக்குதா? கிடையாது. இதை சொன்னா எங்க வீட்டுக்கிட்ட பசங்கள்ட்டலாம், அப்படியா அப்பா பெரிய ஆளுன்னு நினைப்பான்னு நினைச்சா, இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லி ஏன் டிஸ்டர்ப் பண்றியாப்பா, நவருப்பா, கொஞ்சம் வந்து உட்காருப்பா, டிவி சீரியல் ஓடுன்றோம். இது எங்க போகுதுங்க?
எனக்கு அப்படியே சோர்ந்துட்டேன் நான். எப்பா இப்ப வானப்பிரசம் போனா நல்லா இருக்குன்னு வந்துட்டான். வேற வழி என்ன செய்யறதுங்க? என்ன அர்த்தம்னா, மனிதனே ஆன்மாவை எதை தேடுகிறாயோ உண்மையாய் தேடினால் பெருமான் வந்து அருள்வான். இல்லைங்களா? அகராதி தமிழ் அகராதியில் இல்ல, கழக அகராதியில இல்ல, பின்னாடி போட்ட அந்த பாரி நிலையம் போட்ட அகராதியில் இல்ல, இதுலதான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டங்க நான். எனவேதான் நாம யோக்கியமா இருந்தா ஞானத்தை அவன் வழங்குவான் சார். அதை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கும் காலத்துல மகிழ்ச்சியா ஓட்டிடுவோம். பிறர் பாராட்டுறாங்க, பிறர் தூத்துறாங்கலாம் நமக்கு தேவையே கிடையாது. அது என்ன இருக்கு? எவ்வளவு சொன்னாலும் இவங்கெல்லாம் இந்த ஜென்மல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படிதான் போவாங்க. நம்முடைய மெய் உணர்வு, மெய் உணர்வால் வருகின்ற ஒரு இன்பம் பகிர்ந்து கொள்ளணும் ஆள் இல்லை எனக்கு. அதுக்காகதான் இங்க பகிர்ந்து கொள்றான். வேற என்ன இருக்கு? பெருமானம் நம்மளுக்கு அருள் பண்ணிட்டான் பாருங்க. இப்ப பாப்போம். உள்ளுக்குள்ள ஓடுகின்ற மூச்சு காற்று 2 ஒளி தரும். என்ன ஒண்ணு, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஹா மூச்சு காற்று எங்க போகிறது? வெளியே வருது. மூச்சு காற்று வெளியே போனால் ஆ என்ற ஒளி வரும். நான் உள்ள இழுக்கிறேன், சா. உள்ளே போகின்ற போது சா என்ற ஒளி வரும். ஆ ஒளி வெளியில போகும், சா ஒளி உள்ள வரும். அது ஆ கூட இம்ம சேர்த்துக்கணும் நம்ம ஒளி குறிப்புக்காக. அது அம்மு, இது சம்மு, அம்சம். அம்சமா வாடுன்னு சொல்றோம்ல, மூச்சு காற்று ஒழுங்கா ஓடினாதான் இது அம்சமா இருக்கும். மூச்சு காற்று சரியா ஓடல, பம்பு வைக்கிறான்னு வச்சுங்க, இது அம்சமா இருக்குமா? எங்க அம்சமா இருக்காது. மூச்சு காற்றே சரியா இயங்கல. எனவே இந்த ஒளி குறிப்பை இந்த ஆன்மா அறிந்தால் அவன் பரமஹம்சர். பரம்னா இது அறிந்தா பரவன்ட்ட போயிடலாம், சிவபெருமான்ட்ட போகலாம். அப்ப அம்சம்ன்ற மந்திரத்தை நீங்க உணரலாம். இது 4ஆம் தந்திரத்துல முதல் பாட்டு. ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இருக்கு. அதுல முதல் பாட்டே தான் 4ஆம் தந்திரம், யோக சக்கரம். இப்ப பாருங்க, அப்ப வரும்போது இன்னும் விளக்கமா சொல்றேன். இந்த அம்ச மந்திரத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஆடிக்கொண்டு உணர்த்துறார். அது எந்த ராஜான்னா தியாகராஜா, இல்லைங்களா? வெளிப்படையா மந்திரம் இருக்குல்ல, எங்க இருக்கு? வெளியில இருக்குல்ல, 5 பூதத்துல. அதை வச்சுட்டு ஒரு ஆள் ஆடுறார், 5 அதுதான் நடராஜன். ஒண்ணு நின்று ஆடுகின்ற பெருமான், ஒண்ணு உட்கார்ந்து ஆடுகின்ற பெருமான். சரிதாங்களா? மூச்சு காற்ற கேட்கணும்னா ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும். உட்கார்ந்தாதான் அந்த அமைதியில தான் அம்ச மந்திரத்தை கேட்கலாம். சரிதாங்களா? இயங்கினால்தான் பஞ்சபூதத்தை கேட்கலாம். இப்ப காத்து வேகமா அடிச்சாதானே, அது இயங்கினாதானே உங்களுக்கு தெரியும் அதுல ஓங்காரம் இருக்குன்னு. அதான் நடராஜன். அது முதல் நிலை, எல்லாத்துக்கும் உள்ள நிலை. அந்த தத்துவம் என்னது? திருவாரூர் தத்துவம். திருவாரூர் தான் மண் தத்துவம், எல்லாத்துக்கும் பொதுவானது. யாரு? நமக்கும் பொது, விலங்கினத்துக்கும் பொது. இது ஆகாய நிலை, உயர்ந்த நிலை. இது சிதம்பரம். இது சிதம்பரம் நடராஜா, அது தியாகராஜா. அது அமர்ந்து இருப்பார். அவருடைய முழு உருவத்தை யாரும் பார்த்ததில்லை. முகம் பார்க்கலாம், ஒரு கால இலையில் காலை பார்க்கலாம், நடுவில் இருக்க உடம்பு. அத தேரு கொண்டு வரான் பாருங்க, ஐயரு தேர் கொண்டு வரான்ல, அதை ஜோடிச்சு தேருக்கு ஏத்திட்டானா அவன் 1 வாரம் கோயிலுக்கு வரக்கூடாது. இன்னைக்கும் இருக்கு. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரமை ஏற்படும். என்னவோ காரணம் தெரியல, அதை ஏதோ ஒரு காரணத்தால அவனுக்கு இங்கிருந்து அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டுல அவன் தனித்து இருக்கணும், மனைவி மக்களோட சேரக்கூடாது, பேசக்கூடாது, தனித்து இருக்கணும். நீர் ஆகாரம் சாப்பிடணும், உட்கார்ந்தே இருக்கணும் ரூம்ல. அதுக்கெல்லாம் உள்ள காசெல்லாம் நிறைய கொடுத்துட்றாங்க.
7 நாளுக்கு பிறகு அவன் தெளிவடைஞ்சா அங்க வரலாம். வந்து தியாகராஜ சன்னதிக்கு வரக்கூடாது 1 மாசம் வரைக்கும். அங்கதான் இருக்கலாம், சிவலிங்கம் திட்ட தான் இருக்கலாம். இன்னைக்கும் நடக்குதுங்க. எனக்கு இவ்வளவு டீட்டெயில் எப்படி தெரியும்னா, கட்டுரையை எழுதியிருக்கிறேன். அதை எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்கார ஒருத்தர் நெய்வேலியில வேலை செஞ்சார். அவர் தான் தேரு கட்டுற குளம். அது கார்கார்த்த பிள்ளைமாரு. அவர் கிராமத்துல 300 தலைக்கட்டு இருந்திருக்கு. இவர் படிச்சு வெளியே வந்துட்டாரு. அந்த 300 தலைக்கட்டுல 2 திருவிழாவுக்கும் பாதி பாதியா பிரிஞ்சு வீட்டுக்கு ஒருவனா வந்து அந்த தேரை கட்டுவாங்க. அது மாதிரி தீட்சை அது ஐயர் இருக்காங்களே 2 வகை இருப்பாங்க இதுக்கு பூஜை பண்றதுக்குன்னு. அது தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. இப்படிலாம் இன்னைக்கு ரகசியம் அங்க திருவாரூர்ல மார்புல இருக்கும். இங்க சிதம்பரத்துல வலதுபுறத்துல செவுத்துல இருக்கும். இது வெளிப்படையானது, அது ஆத்மார்த்தமானது. இது வரைக்கும் 16 விஷயம் இருக்குங்க அதுல. அது 4ஆம் தந்திரம் வரும்போது நீங்க நினைவுபடுத்தினீங்கன்னா நான் சொல்றேன். நீங்க நிறைய என்கிட்ட கேட்கணும், நிறைய நினைவுபடுத்தணும், அப்பதான் வரும். இல்லைன்னா நான் ஒண்ணு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப நீங்க எதுக்கு சொன்னோம்னு தெரியல, இங்க வந்துட்டோம். நம்ம எதுங்க சொன்னோம்? தேங்காய். எப்பா இன்னும் 3வது பாட்டுல தான் இருக்கிறோமா? நுண்சிகை ஞானமாம். உச்சி குடுமி என்ன சொல்லுகிறது? பெருமானை பிரம்மத்தை பார்க்கும் வரை உச்சி குடுமி உண்டு அவர்களுக்கு, பிராமணர்களுக்கு. பெருமானோடு ஐக்கியமாகின்ற போது உச்சி குடுமி நீக்கப்படும். சேர்ந்தாங்களா? நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தனர் காணும் நூலிலே. காணும்னா உணரும். இதை உணர்ந்தவர் யாரோ அவரே அந்தனர். இது வெறும் முடியலையா? இது முடியல. இதுக்குள்ள 3 கண்ணு இருக்கு. உச்சி கண்ணு இருக்கு, இங்க ஒரு கண்ணு. அந்த கண்ணு மூலியமா பெருமானை பார்க்கலாம். ஞானம் வந்தா அதுதான் சிக. சரிங்களா? வேதாந்தம் என்பது முடிவு, முடிந்த முடிவு. அதை உணர்ந்தவன் தான் அந்தனர் அப்படின்ட்டார். இது பூரா அப்படிதாங்க பாட்டோம். இதெல்லாம் அடுத்த அரசாட்சி முறை. ஒரு நாட்டுல அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு முதல் பாட்டுல. 238. படிக்காத அரசனை விட யமன் நல்லவன். படிக்காத அரசன்னா கல்வி இல்லை. நாம படிக்கிற எம்ஏ பிஹெச்டி எல்லாம் என்ன கல்வி? எல்லாம் படிக்கிறாங்களா இன்னைக்கு? படிக்கும் போதே பையன் கேட்கறான், எதை படிச்சா சீக்கிரமா வேலை கிடைக்கும்? படிப்பு என்பது அறிவை தருவதுக்காக படிக்கிறது இல்லை. எதை படிச்சா? முதல்ல கம்ப்யூட்டர் படிச்சா உடனே ஐடில கிடைச்சிடும், எல்லாம் போய் விழுந்தாங்க. இப்ப ஏஐ படிச்சாதான் வேலை கிடைக்குது, எல்லாம் போய் விடுறாங்க. நாளைக்கு என்ன வரும்? யாரு கண்டா? இன்னும் ஏதாவது ஒண்ணு வரும். காலம் மாறிக்கொண்டே போகும். இதெல்லாம் வயிற்று கல்வி, ஞான கல்வி இல்லை. ஞான கல்வி என்றும் மாறாதது. பரம்பொருளை ஞானத்தை உணர்த்துவது, அதுதான் கல்வி. அந்த கல்வி இல்லாத அரசன், ஞானம் இல்லாத அரசன் யமனோட மோசமானவன். யமன் தான் நல்லவன்ற முதல் பாருங்களேன். கள்ள அரசனும் காலனும் நேர் ஒப்பர், 2 பேரும் சமன்னார். 2வது, கள்ள அரசனில் காலன் மிக நல்லவன். இந்த படிக்காத கல்வியறிவு அல்லாத ஞானம் இல்லாத அரசனை விட நல்லவன் யாரு? யமன். ஏன்? 2வது வரி, கள்ள அரசன் அறம் ஓரான் கொல் என்பான். என்ன செய்வான்? அறம் பார்ப்பானா? நியாயம் கெட்டது கேட்பானா? கொல்லுன்னுவான். அப்படித்தானே கண்ணகி கதையில் நடந்தது. கேட்கல இல்லவன், கொன்றுவான் என்பதற்காக கொன்றுவான்ட்டான். கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். அவனை கொண்டு வா, கொன்றுவான்ட்டான். வார்த்தை மாறி போச்சு இல்ல? ஒரு வார்த்தை மாறினா என்னாச்சு? அவன் கொண்டுட்டு வந்துட்டான், அதான் காரணம்ட்டு. நீ தான் ஏன் சொன்னான்ட்டான்.
அப்ப அறம் ஓரணானா ரெண்டு பேரும் கூட்டு வச்சு விசாரிக்கணும்ல, ஒன்றும் செய்யலையே. அவனால என்ன ஆச்சு? அவனும் அழிஞ்சான், அவன் குலம் அழிந்தது, அவன் நாடும் அழிந்து போயிடும். அதுதான் உதாரணம். அறம் ஓரான் கொள் என்பான். ரெண்டாவது பாருங்க, காலம் என்ன செய்யறான் பாருங்க. நல்லாரை காலன் நணுக நில்லானே. நல்ல ஞானம் உடையவர்களிடத்திலே யமன் கிட்டே போய் நீ வா என்று அழைக்க மாட்டான். அவனுக்கு அது ரூட் இல்லை. சிவனடியார் இடத்திலே போய் உயிரை பறிப்பதற்கு நமனுக்கு அதிகாரம் இல்லை. யார் வரணும்? பூதகணங்கள் வரணும். இந்த உயிரை அழைக்கிறது யார் வரணும்? பூதகணங்கள். தீட்சை பெற்றவர்கள், ஞான உபதேசம் பெற்றவர்கள், கடைசி காலத்திலாவது பெருமானை நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பெருமான் பூதகணங்களை அனுப்புவான். பூதகணங்கள் வந்து அந்த உயிரை அழைத்து கொண்டு சென்றால் முகம் மலர்ச்சியாக இருக்கும், கண்ணு மலர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கும்? இப்போ இங்க இடத்துல சிஎம் வர்றாரு, விஜய் ஐயா வாங்கன்னு கூப்பிடுறாரு. என் கண்ணு எப்படி இருக்கும், உங்க கண்ணு எப்படி இருக்கும்? பாதி பேர் கண்ணு மலர்ச்சியா இருக்கும். சில பேர் வந்தது பாரியா, பேச வந்த ஆளுக்கு சான்ஸ் கிடைச்சதா அப்படின்னுவாங்க. கண்ணு மலர்ச்சி ஆகுதுல. அது மாதிரி பெருமான ஆளான்னு சொன்னா கண்ணு மலர்ச்சி ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டா கண்ணு நிலை குத்தும். பயந்தவன் எப்படி இருப்பான் அது போல நிலை குத்தும். முகம் விகாரமாக மாறிவிடும் கடைசி நேரத்துல. சரிங்களா? இப்ப நான் போன பிறகு எங்க வீட்டுக்காரன் சொல்லி இருக்கிறேன், நிலை குத்துதா இலை குத்துதா. நான் பார்த்துட்டு எப்படிங்க சொல்றதுன்னு கூடவே வந்துருன்ட்டா. அவங்களுக்கு புரியல. முதல்ல எப்படிங்க வருதுன்னு கேட்டாங்க. என்னோட திருமந்தர் வகுப்பு வா, வழி சொல்லன்ட்டா. எப்படி ஒன்றும் சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிற இடம் மகிழ்ச்சியா வச்சுக்கோயா. கசப்பான விஷயத்த கூட மகிழ்ச்சியா நாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு மாத்திட்டு போவோம் இல்லைங்களா? இன்னொரு தானே வேற என்ன இருக்கிறது? இப்ப பாருங்களேன், அடுத்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அது 240. வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்ன பயன்? வேடம் இல்ல, வேட நெறி இருக்கிறது. வேட நெறி வேற, வேடம் வேற. இப்ப விபூதி பூசுறேன் இல்லைங்களா, உத்ராட்சம் அணிகிறேன். ரெண்டு கண்ட உத்ராட்சம் தாழ் உத்ராட்சம் இருக்கிறது. தாழ் உத்ராட்சத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒண்ணு சாதாரணமானது இல்லை. ஆண் பெண் வேறுபாடு இல்லை. அதுல என்ன தெரியுமா இருக்கு? ஒரு மருத்துவ நிலை இருக்கிறது. உடம்புக்கு தேவையானதை உணவிலிருந்து வாங்குகிறோம் இல்லைங்களா? வாங்குறோம். இதுல இருந்து நல்ல சத்தெல்லாம் ஒரு நாடி இழுக்குது, தேவையில்லாததெல்லாம் ஒரு நாடி கழிக்குது. 2 நாடி. ஒரு நாடி சத்தை மட்டும் எடுத்து ரத்தத்துல சேர்க்குது, ஒரு நாடி கழிவுகள் எடுத்து வெளியே அனுப்புது. 2 நாடி தான். சரிங்களா? 2 நாடியும் அதை வேலை செய்யறதுக்கு உத்திராட்சம் துணை செய்யுது. வெறும் பாடியில போட்டிருந்தோம்னா இது இயக்கம் எங்க நடக்கிறது? தொண்டையிலிருந்து உந்தி வர. அதை உந்திக்கு மேல போடணும் நம்மளாம் வச்சோம். இந்த தாழ் உத்திராட்சம் உடம்போடு கலந்து இருந்தால் தேவையானதை சேர்க்கும், தேவை இல்லாததை கழிக்கும். 2 ஒண்ணுதான். சரியாச்சுல? தேவையானது போயிடுச்சா நமக்கு என்ன இருக்கு? தேவை வந்துச்சா நமக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இந்த ஆன்மா உடம்பு எப்படி இருக்கும்? உடம்பு உத்ராட்சம் என்பது பெருமானுடைய கருணை இல்லைங்களா? பேராற்றல், பேரறிவு, பெருங்கருணை. பேராற்றல் என்பதுதான் விபூதி. பேராற்றல் எல்லாம் ஒடுங்கிய பிறகு அவன் நிக்கிறான் பாருங்க, அதான் பேராற்றல். யார் நிக்க முடியும்? 2வது பெருங்கருணை என்பது அதான் உத்ராட்சம். கருணை முகம்.
கூடவே இருக்கிறான். பேராற்றல் பெருங்கருணை. பேரறிவு என்பது வினையை ஊட்டுதல். அதுதான் நமச்சிவாய மந்திரம். என்ன சைவ சாதனம் தெரியுங்களா? 3 தான். நான் 2000 சைவ சாதனங்கள்ல ஒரு நூல் போட்டேன். 36 பக்கம்தான். விபூதி திருமுறையில் எங்க வருது, எப்படி பயன்பாடு, எப்படி தயாரிக்கணும், எப்படி பூசணும். உத்திராட்சம் அதே மாதிரிதான். 5 எழுத்து எப்படி சொல்லணும்னு போட்டோம். முதல்ல 1000 காப்பி போடுமான்னு போட்டேன். நம்முடைய திருமணமே 500 காப்பி வாங்கிட்டாங்க. எங்க திருவாவடுதுறை. எனக்கு மையங்கள்லாம் போனா போயிடுச்சு. திருப்பி போட்டா 2000. அதுவும் வித்துடுச்சு. ஆனா பணம் தான் வந்து சேரல. அதுதான் பெரும்பாலும் என்ன செய்யுது, பணம் வந்து சேரல, அங்கங்க அப்படி இப்படி நின்று போச்சு. சரி சட்டி சுட்டுடுதா, கை விட்டதாடா அப்படின்னு நான் நிறுத்தி விட்டாத. என்கிட்ட ஒரு காப்பி மட்டும் இருக்கு. அது நூல் போட்டு கட்டி ஃபெசிபின்னு எழுதி வச்சிருக்கிறேன். தேவையான தரம் ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஜெராக்ஸ் எடுத்து திருப்பி கொடுத்துருங்க. அடுத்த முறை எடுத்துட்டு வரேன். இது என்ன பெரிய விஷயம் இருக்கு. எடுத்துட்டு வரேன் கொடுக்கணும், ஜெராக்ஸ் போட்டுங்க நீங்க. நுட்பமான முறையில அதுல எழுதி இருக்கிறான். இப்ப இந்த உத்திராட்சம் பாருங்களேன், என்ன சொல்ல வந்தோம், நம்ம எங்கேயே போயிட்டோன்னா, பேராற்றல் பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணையும். பேராற்றல் என்பதுதான் விபூதி, பெருங்கருணை என்பது உத்திராக்கம், பேரறிவு என்பது வினையை ஊட்டுதல். அதான் 5 எழுத்து. ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி வினையை ஊட்டுறான்ல இல்லைங்களா? எனக்கு தகுந்த மாதிரி வினையை ஊட்டுறான், உங்களுக்கு தகுந்த மாதிரி வினையை ஊட்டுவான். எந்த வகையில வினை வந்து சேருகிறது, பக்குவத்தின் அடிப்படையிலே ஊட்டுறான். நமக்கு ஒரு சின்ன அளவில் வந்தா பெருசா தோணும். ஞானிகளுக்கு பெருசா வந்தாலும் சாதாரணமா தோணும். இதெல்லாம் என்னையா அப்படின்ட்டார் ரமணர். கல்கட்டாவில் வாழ்ந்த ரிஷி இருந்தார் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். கழுத்துல ஒரு பெரிய கோடு உள்ள போட போகுது, புழு நெளியுது. எப்படி இருக்கும், நாத்தம் எடுக்குது. அவருக்கு அதெல்லாம் தெரியல. டாக்டரை வந்து தற்செயலா பார்த்துட்டு இது நம்ம ஏதாவது செய்யணுங்க, இல்லைன்னா உடம்பு அழிச்சிடும்ன்றாரு. அவரு சிரிச்சுட்டே சொல்றாரு, புழுவுக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல, என்கிட்ட வந்துருச்சுன்றாரு. எப்படி பாருங்க, பதட்டமே படல. அப்ப பாருங்க என்ன நினைக்கிறாரு, எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரணமா நினைக்கிறார். நமக்கு சின்ன விஷயம் என்ன ஆகும், வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு கல்லு குத்துருச்சு என் காலில் லேசா ரணம் இருந்தது. நான் வந்து காட்டக்கூடாத ஆளுக்கு காட்டினேன். அதோட எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், எங்க வீட்டுல வந்து நின்னார். ஐயா எங்க வீட்டுல சொன்னார், ஐயா காலை பார்த்துக்கணுங்க, அப்படிதான் இருக்கு, சுகர் வேற இருக்கு, அது உள்ள இருந்து ஆரம்பிச்சு நேரம் மூளை வரைக்கும் போயிடும், பெரிய ஒம்பா போயிடும். ஒரு பக்கமா போனோம் இந்த பக்கம் அவுட்டு, இந்த பக்கமா போனோம் இந்த பக்கம் அவுட்டு, ஜாகிரதையா ஐயாவை பார்த்துங்க. அவன் போயிட்டான். ஜாகிரதையா பார்க்கறதா சொல்றோம், கொளுத்திட்டானா. எங்க வீட்டுல எல்லாம் பயந்துட்டான். நாம தெரியுது சாதாரணமா இருந்தது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, உடனே எங்க பொண்ணுக்கு போய் உடனே அங்கிருந்து இதெல்லாம் வேக வேகமா பரவுங்க. ஆமாங்க, பரவி நம்ம வந்து ஒரு அந்த இது ஒரு சத்துக்காக ஒரு சின்னதா அந்த இதுல ஓஆர்எஸ் அது வாங்கிட்டு வான்னு எங்கள்கிட்ட சொன்னேன். 7 நாள் ஆச்சுங்க, ஓஆர்எஸ் வாங்கிட்டு வரல எங்க பொண்ணு. எது தேவை அது நானே தயாரிச்சிடலாம் போல தெரியுது. ஆனா இந்த விஷயம் கேட்டோன்னு உடனே வந்துட்டாங்க. எக்ஸ்ரே எடுக்கணும், டாக்டர்கிட்ட போனாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. சார் இது சாதாரண விஷயம் இல்லை சார், அவரு டாக்டர்
அவர் எதை நோக்கி சொல்றாரு, என் பைய பார்த்து சாதாரண விஷயம் இல்லை சார்ன்ற, பையில பர்ஸ் இருக்கு. என்ன நினைப்பாரு அவரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றும் இல்லை சார், இல்லை எக்ஸ்ரே எடுக்கணும், அவர் பெரிய கட்டு போடுறான், அங்கே போய் ஒரு கட்டு போட்டுங்க, எக்ஸ்ரே ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்துருவாங்க, எதா இருந்தால் கண்டுபிடிச்சி, நீங்கள் ஏஜ்டு பீப்புள் வேற ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டாரு. அவரை போய் கட்டு போட்டது என்ன, சேர்த்து எல்லாத்தையும் கட்டு போட்டான். சார் 1 போட்டா பரவாயில்ல சார், 2த்தையும் சேர்த்து போனா 3, 4 விரல 5 விரல சேர்த்துட்டான். இப்ப கால் எப்படி இருக்கும்? மறுநாள் மயிலத்துல வகுப்பு சொற்பொழிவு, கிருத்திகை சொற்பொழிவு, இப்படி போனா என்ன ஆகும்? சொற்பொழிவு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் பேசுறது நல்ல கருத்தா, அதுல ஏதாவது ஆர்வமா இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது நுட்பம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. சந்தேகம் எல்லாம் எதை கேட்பாங்க, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, அவனும் கிளப்பி விடுவான். இப்படிதான் சார் எங்க மச்சானுங்க ஆச்சு, போயே சேர்ந்துட்டாருன்றோம். உடனே நான் என்ன செஞ்சேன், கார்ல ஏறும்போது எல்லாத்தையும் கைட்டினான், டிஞ்சர் எடுத்து தொடச்சிக்கிட்டு சாதாரணமா போயிட்டேன். நான் அது சாதாரணமா இருந்து போச்சுங்க. எனக்கு 500 ரூபாய் தண்டனை. இந்த ஆள் சொன்னதால டாக்டருக்கு 200 ரூபாய், கட்டு போட்டதுக்கு 200 ரூபாய், மருந்து வாங்குறதுக்கு 100 ரூபாய் தீர்ந்து போச்சா? இப்ப என்ன செய்யறதுங்க? என்ன செய்வீங்க நீங்க? சின்ன விஷயத்த பெருசா ஆக்குவா, நாமளும் பயந்துருவோம். ஆனா ஞானிகள் பெருசா, அது ராமகிருஷ்ணரே சொல்றாருங்க, ஒன்றை விரும்புகின்ற போது மழையாய்ப்படும். உங்களுக்கு உபதேசம் அது. ஒன்றை விரும்பி முயற்சிக்கின்ற போது மழையாய்ப்படும். வீடு கட்ட போறீங்க, எப்படி இருக்கும், எப்படா பண்றது, அப்படியே பெரிய விஷயம். கட்டி முடிச்சு கிரகபிரசம் போறீங்க, 2 நாள் வாழறீங்க, என்ன ஆயிடப்பா, கடுகாய்ப்படும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா, எல்லாரும் தான் கட்டுறோம், நானும் கட்டுறேன். அப்ப முயற்சிக்கின்ற போது நமக்குலாம் அப்படிதான், சாதாரண துன்பம் மழையாய்ப்படும். உண்மையை அறிகின்ற ஞானிகளுக்கு கடுகாய்ப்படும். இதுதாங்க வித்தியாசம். எங்கே வருகிறது இந்த வித்தியாசம்? இப்ப பாருங்க, எங்கேயோ போயிட்டோம் நாம. 3 சைவ சாதனங்களை அணிகின்ற போது அந்த வேடத்தின் தன்மையை உணர வேண்டும் இல்லையா? விபூதி பூசும் போது, 5 எழுத்து சொல்லுகின்ற போது, உத்திராட்சம் அணிகின்ற போது எதற்கு, என்ன செய்கிறது என்னெல்லாம் உணர வேண்டும். இதுதான் வேட நெறி நிற்பார். சரிதாங்களா? உத்திராட்சம், கண்ட உத்திராட்சம் போட்டுக்கிட்டு 16 இடங்களை விபூதி பூசிக்கிட்டு கறிக்கடையில ஒரு போய் நிக்கிறான் ஒரு ஆளு. எப்படி ஞாயிற்றுக்கிழமை அவன் எங்க நெய்வேலியில எங்க வகுப்புல படிக்கிறான், சைவ சித்தாந்தம். அங்க போயிட்டு இங்க வரான். இப்ப அவனை பார்த்தோன்னே என்ன தோணுது, நான் போகும்போதே பார்த்துட்டேன், அவன் வகுப்புக்கு வந்துட்டான். அரகரா நம்ம பார்வதியை பதைய அப்படின்றான், 5 எழுத்து பாடுறான், மினிட்டு தான் பார்த்துறான். இவன் பார்க்கும்போது இவனுக்கு தெரியல, எனக்கு அங்க தொங்குது பாருங்க, அதுதான் தெரியுது. என்ன செய்யறது பாருங்க. முன்வரிசையில உட்கார்ந்துருக்கிறார், அன்னைக்கு பாடம் ஓடுமா, வைத்தறிச்சல் தான் அது. வேடம் போட்ட அதன்படி நில்லு. இங்க பாருங்க, வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்ன பயன், வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே. அப்பர் சாமி வேடம், அப்பர் சாமி வேடம் பாருங்க, வாரியார் சாமிகள் வேடம் பாருங்க இல்லையா? வயலூர் முருகான் எத்தில விழுந்து விட்டார்னா எப்படி இருக்கும்? என்ன சொல்லுது அவங்க வேடம்? மெய் உணர்வை நமக்கு தரலையா? அவன் நடந்து வந்து மேலேறி உட்கார்ந்து இயல்பா பேசுகின்ற போதெல்லாம் அப்படியே போயிடுதுயா உள்ள, அந்த அந்த பதிவு அப்படியே நிக்குது இல்லையா? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். பார்த்த உடனே அவங்க நினைக்கின்ற அந்த ஞான உணர்வு தானா நமக்கு வந்துடும் இல்லைங்களா? அதை சொல்றாரு, அதுதான் மெய் வேடமே. வேட நெறி நில்லார், வேடமே நிக்காம சும்மா ஏமாத்த வேலை பண்ணிக்கிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி திரிக்கின்றவர்களை அரசன் என்ன செய்யணும் பாரு. தம்மை விரல் வேந்தன், வெற்றியை கையிலே வைத்திருக்கின்ற வேந்தன், வெற்றிக்குரிய படைகளை வைத்திருக்கின்ற வேந்தன் வேட நெறி செய்தால், அந்த வேடனுக்கு உரிய தண்டனை செய்தால், நெறி என்பது தண்டனை, இங்க உரிய தண்டனை தரணும் இல்ல,
அவனை வளர்த்து விட்டா என்ன ஆகும்? போலி சாமியார பார்க்கணும்னா திருவண்ணாமலை போங்க, சுத்தி வரும்போது 1008 உட்காந்துருப்பான். நம்ம உத்து பார்த்தோன்னா இங்க வாங்கணுமா, வாங்கன்னா ஃபுல்லா மாட்டிக்கூடாம கிட்ட போனீங்கன்னா உங்களை அப்படியே இழுத்துருவான். பார்த்த உடனே தெரியுதுல்ல, இது பஞ்சத்துல இருக்கு, துன்பத்துல இருக்கு, ஏதோ பெருமான வேண்டி நிக்குது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அவன் கண்டுபிடிச்சிடுவான். நம்மளை விட அவன் தான் கட்டிக்காரன். வாங்கண்ணா, இந்த கோயிலை 3 முறை சுத்தி வாங்கணுவான் இல்லைங்களா? எங்க வீட்டுக்காரம்மா மேல ஒரு தட்டி மாட்டி விட்டாங்க, தெரியாதானம்மா. வாங்க உட்காருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கூட தான் பொண்ணு நிக்குத, மெட்டி போடல, இல்ல கழுத்துல தாலி இல்ல, யாருக்கு தான் தெரியாது கல்யாணம் ஆகலன்னு. உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நல்ல படிப்பு படிச்சிருக்கு, சரியான மாப்பிள்ளை வரல, அதுக்கு பரிகாரம் செஞ்சா நடக்கும் அப்படின்னா. நான் மெதுவாக தான் நடந்து வருவேன் கிரிவலத்துல. வந்து பார்த்தா உட்காந்து பார்த்துட்டான், நான் இவனை பார்த்துட்டான். ஆகா, இந்த ஆள்கிட்ட நம்ம பாப்பா நம்ம வீட்டுக்காரமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கிட்ட போய் நின்னேன். உட்காருங்க சார், உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு. நான் உட்கார்ந்தேன். பிரச்சனை உங்களுக்கு தான் சார் இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எனக்கு 10%, உங்களுக்கு 90%. உங்க கண்ணு சரியில்லை, கண்ணு மேல் நோக்குது, ஜாக்கிரதையா இருங்கண்ணா. அப்படியே சொல்றீங்கன்னா எங்க வீட்டுக்காரம்மா விட்டுவிட்டான், பொண்ணை விட்டுவிட்டான், அப்படியே சொல்றீங்கன்னா அவன் நம்மள பயமுறுத்துக்கு முந்தி நாம ஒண்ணு பிட்ட போட்டோம்னா அவன் அவ்வளவுதான், அவன் அவ்வளவுதான். எப்படி சொல்றீங்கன்னு, நான் திருமணத்தை நடத்துறியா, இந்தாங்க விசிட்டிங் கார்டு. அப்படியே அழுந்துட்டான். அப்ப நீ சொன்னா சரியாதான் சார் இருக்காண்ட. நான் நினைச்சுக்கிட்டேன், எங்க பொண்ணுகிட்ட சொன்னேன் என்ன செய்யலான்னு, அவனை எழுந்து விட்டுட்டு அந்த இடத்துல நீ உட்காருப்பான். எப்படி இருக்கு பாரு. இவ்வளவு பேசுறீங்க, இப்ப டாக்டர் படிச்சுட்டு அம்மா அங்க மாட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னியா, என்ன நீ என்கிட்ட பாடம் கேட்ட? தொடர்ந்து பாடம் கேட்குங்க என் கூட வந்து, தேவாரம் இசையோட பாடம். அவர் ஓதுவார் ஆகணும்னு நினைச்சா, அது டாக்டரா போய் அங்கேயும் ஓதுது. உடம்பு பரவாயில்லைங்க, கெட்டு போனாலும் நல்லா இருக்கு, கொஞ்ச காலம் தான். யாருக்கு கொஞ்ச காலம்? மருத்துவம் கொஞ்ச காலம் தாங்க சரியாயிடுன்னு. அது என்னம்மா மருத்துவம் கொஞ்ச காலம் தானே, அதுக்கு மேல தாங்காது பானது. அங்கேயும் தான் நடக்குது. என்ன செய்யறது? நான் என்ன சொன்னேன், அடியார் பெருமக்கள் வந்தா கொஞ்சம் பார்த்து, அவங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப குறைவா இருப்பாங்கம்மா அடியார்கள்லாம், அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சலுகை செய்ய. அப்படி வெளியில தான் வராங்க, நிறைய பேர் வருவாங்க, சலுகை எல்லாம் செய்யறாங்க. நார்மலா அந்த மருந்துக்குரிய காசை மட்டும் வாங்கிங்க, அப்படி நீங்களும் போறதா இருந்தாலும் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும்போது போயிடாதீங்க. அது இங்கதான் அந்த என்ன அது கேட்டு சொல்றேங்க, நான் போயிருக்கிறேன், சரியா தெரியல. அந்த மகாலட்சுமி அந்த இது, அது என்னங்க, அது என்ன ரோடு? இல்ல இல்ல, அது ஒரு இன்னும் நல்ல ஃபேமஸான ரோடு சொல்லிக்கல சார். இங்க கேம்பர் ரோடு மகாலட்சுமி நகர் சிக்னல்ல அந்த கிளினிக் இருக்கு. டாக்டர் தமிழிசை கிளினிக் இருக்கு, வெங்கட் தமிழ் அப்படின்னு ஒரு கிளினிக் வச்சு நடத்துறாங்க. 4 பேர் வேலை செய்யறாங்க, இது நல்லா சிறப்பா செய்யறாங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க, முஸ்லீம் தான் அதிகமா வராங்க. இது விளம்பரத்துக்காக வச்சுக்காதீங்க, இதுல வேற ஓடுது. எங்க உங்க தம்பி எங்க சார்? எப்ப அதை கட் பண்ணிடுப்பா. இப்ப எங்க ஆதீனத்துக்கு போச்சுன்னு வச்சுக்க, ஆஹா இதுதான் வாதியார் வீட்டுலாம் கிளப்பி விடுற ராணுவம் அப்படி எவனா சொல்லி விட்டானா நம்ம பாடு போடா போயிடும். இங்க பாருங்க, வேடம் எரி செய்தால் சரியான தண்டனை வழங்கணும். நீ தண்டனை வழங்காம கண்டுங்காணாம விட்டா எத்தனை பேர் பாதிப்பான் இல்லைங்களா? கைலாசா போனார எத்தனை பேர் பாதிச்சான்? கைலாசா நாட்டுக்கு ஓனார்ல ஒருத்தர், எத்தனை பேர் பாதிச்சாங்க? எவ்வளவு பேர் துன்பப்பட்டாங்க? எவ்வளவு பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்கே ஆசிரமத்துல சேர்ந்தது? எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க பாப்போம். அரசாங்கம் சரியா தண்டிச்சுதா? இல்ல, விட்டுடுச்சு. இன்னைக்கும் நிறைய பெண் குழந்தைகள் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்தாண்டையும் போக முடியாம இந்தாண்டையும் போக முடியாம இருக்கு. துறவு வாழ்க்கையா இல்லற வாழ்க்கையா தடுமாறி கொண்டு இருக்கிறது. இல்லறம் சிறப்புன்றான், அவன் இல்லறத்தோட வாழறான். என்ன நியாயம் இது? இல்ல, நெஞ்சு பொறுக்குதான் நமக்கு. இல்லறம் தேவன் தான் செய்வான். பெண்ணில் நல்லாளோடும்
பெருந்தகை இருந்தது. என் பெருமா தன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிறாயா. பெண்ணில் நல்லாளோடும், முதல்ல பொண்ணு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நீ உடனுரை, கற்பகாம்பாள் உடனுரை போறோம்ல. யார முதல்ல சொல்றான்? அம்மாவை சொல்றான் இல்லைங்களா? அப்ப இல்லறம் சிறப்பு இல்ல. நீ துறவரம் கொண்டு போய் அந்த குழந்தைகளை பாழாக்கணும் என்ன அர்த்தம்? பெருமான் என்ன செய்யறான்? இல்லறம் தேவைன்றான். இல்லறத்தில் தான் கேவலத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் பிறந்து இங்க வளர்ந்து இன்ப துன்பம் பட்டு அனுபவப்பட்டு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த இல்லற வாழ்க்கை. அதை நீ தடுக்கலாமா? அதுதான் அம்மையே என்ன செஞ்சா, கீழே பிறந்தா, காஞ்சிபுரம் வந்தா, சிவலிங்கத்தை தழுவிட்டா. அதானே ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏன் அம்மா போய் தழுவுறா? அங்கதான் சமணம் அதிகமா இருந்தான். எங்க? காஞ்சிபுரத்துல சமண பள்ளி இருந்தது. சமணர்கள் கோலோச்சி இடம் தான். அரசன் அவனுக்கு அடிபணிந்தான். அங்க பெருமாட்டி வந்து காட்சி தந்தான். அப்ப எது சிறப்பு? இல்லறம் சிறப்பானது. இல்லறம் தான் மிக விரைவில் நம்முடைய வினையை போக்கும். துறவரம் போக்காது இல்லைங்களா? நீ மாட்டு சன்னியாசியா போயிட்டீங்கன்னா உனக்கு என்ன இன்பதுமா இருக்கிறது? இங்க வாழ்ந்து பார்க்கணும் இல்லைங்களா? பெண் குழந்தையோடும் ஆண் குழந்தையோடும் பெற்றெடுத்து வளர்க்கணும். வருகின்ற சிரமங்களை ஏற்கணும். நல்லது கெட்டதை அனுபவிக்கணும். அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் தான் பட்டறிவாக வரும். அதுக்கு பிறகுதான் மீண்டும் பெருமாண்ட போற வாய்ப்பை அந்த அனுபவம் தரும். இதெல்லாம் அவன் தடுத்தான. அதுக்காகதான் ஞானசம்பந்தர் போய் அங்க நின்று அது வேறு செய்வதற்கு அதான் காரணம். துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமென் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று என்ன செய்யும்? அஞ்ச உதைத்தான. யமன் என்னங்க செஞ்சிருவான் சொல்லுங்க? என்ன செய்வான்? பெருமானுடைய அந்த நேரம் வந்துச்சுன்னா வருவான். அந்த நேரத்தை நீடிச்சுட்டா சொல்லுங்க. இல்லையா? ஒரு நம்முடைய இறப்பு நேரம் குறிக்கிறான் சார், அதுக்குரிய மூச்சை காற்றை கொடுத்துட்டான். உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. 1000 மூச்சு காற்றை கொடுத்துட்டான். அந்த குறிப்பிட்ட நாள் அந்த மூச்சு நின்றுடும். இதான் வேணாம் இல்லைங்களா? 1000 மூச்சு காற்றை செலவு பண்ணாம நான் பார்த்துட்டா, தினந்தோறும் சிக்கனமா 2 மூச்சு 3 மூச்சு 4 மூச்சுன்னு பார்த்துட்டே இருந்தா, இந்த மீதி அவன் என்கிட்ட வரும்போது என்கிட்ட 500 மூச்சு இருக்குன்னு வச்சுங்க, அவன் பிடிப்பானா? மீதி இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, எப்படி அவன் பிடிப்பான்? பிடிக்க முடியாது. என்ன செய்யணும்னு தெரியாம கேட்பான். அவங்க சிவபெருமான் சொல்லுவான், மூச்சு உள்ள வர விட்டுறான். அவன் போயிடுவான் இல்லைங்களா? எப்ப வருவான்? நம்மள வரமாட்டான். மூச்சு உள்ள வர வரமாட்டான். நமக்கு கொடுத்த மூச்சு காற்றின் அளவை நாம் சிக்கனமாக சேமித்து நீட்டிக்கொண்டால் வாழ்நாள் நீளும். அதுதான் திருமந்தம். அதான் யோக நிலை. எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படி போல 2 விஷயம் சொல்றாரு சார் இதுல. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு யோக நிலை, இன்னும் கணக்கு நிலை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவே. நீங்களே யோசனை பண்ணுங்க. வாழ்க்கையில நமக்கு கணக்கு இருக்கு. நாம போடுற கணக்கு ஒண்ணு, பெருமான் போடுற கணக்கு ஒண்ணு. நீங்க என்ன கணக்கு போடுவீங்க? நிறுவனம் நடத்துறாரு ஐயா, இவர் நடத்துறாரு, என்ன கணக்கு போடுவீங்க? இந்த மாசத்துல வரவு, மாசத்துல செலவு. முதல்ல செலவு தான் எழுதுவாங்க. செலவு வரவு. 1 லட்சம் ரூபாய் வரவு, 1.5 லட்சம் ரூபாய் செலவு. என்ன பேலன்ஸ்? 50 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் வரவு, செலவு. வந்தது 1 லட்சம் ரூபாய், மீதி 50,000. அதான் நமக்கு பேலன்ஸ். அதான் என்ன கடன். எனக்கு என்ன வரும்? இப்ப 2த்தையும் சேர்ந்தா இவருக்கு என்ன வரும்? துன்பம் தான் வரும், கடன் இருப்பதால. இப்படி வச்சீங்கன்னா இன்னொரு பக்கம் 2 லட்சம் ரூபாய் வரவு,
1,00,000 செலவு, என்ன வரும் மீதி? 1,00,000 லாபம். இவருக்கு என்ன வரும்? இன்பம் வரும். சரிதாங்களா? இதுதான் நம்ம கணக்கு. அதுல இருந்து கழிக்கிறதா நம்ம கணக்கு. பெருமான் அதுல இருந்து கழிக்க மாட்டான். நல்வினை தனி கணக்கு, தீவினை தனி கணக்கு. இதுல இருந்து இத கழிக்க மாட்டான். இதையும் நீ அனுபவிக்கணும், இதையும் நீ அனுபவிக்கணும். அனுபவம் தான் அவன் கணக்கு. சரிதாங்களா? நம்ம நாட்டு கணக்கு வேற, சிவ கணக்கு வேற. இது அப்பர் சாமி சொன்னார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இப்ப நம்ம கணக்கு போச்சா? அவன் கணக்கு வந்துருச்சா? அவன் கணக்குப்படிதான் யமன் நடப்பான். நம்ம கணக்குப்படி நடப்பானா? அவனை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிக்கன்னா நடந்துடுமா? கரெக்டுக்கு உட்படாதவன் யம. அதான் தர்மன் பேரும், யம தர்மன். நம்ம அப்படி இப்படி கவனிச்சுட்டா போதும். பாலாபிஷேகம் பண்றான் இல்லையா, தங்கத்தால அவனுக்கு கவசம் சாத்துறான், ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். சரியான இடத்துல அவன் பிடிச்சிருவான். பாருங்க, நம்ம கணக்கு வேற, பெருமான் கணக்கு வேற. பெருமானுடைய வினை கணக்கு ஏற்பதால் யமதர்மன் செயல்படுவான். மூச்சு காற்றை நீடித்து கொண்டால் வாழ்நாள் நீடிக்கும், வாழ்நாள் வழியடைக்கும் வழி அதுவாமே திருமந்தம். நல்லா உணர்ந்து கொண்டால் பயமே வராமல் நிம்மதியா வாழலாம். வாழ்கின்ற காலத்தில் நிம்மதியா வாழ்வுமே இல்லைங்களா? அதை நினைச்சு இதை நினைச்சு ஏன் பயப்படணும்? அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, நடக்கும்போது பார்த்துக்குவோம், எச்சரிக்கையா நடந்துக்குவோம், அவ்வளவுதானே இல்லைங்களா? ஏன் நம்ம பயப்படணும்? சில பேர் பயந்தாவே பாது உயிர் போயிடும் இல்லைங்களா? ஜாக்கிரதையா இருங்க சார். என் நண்பர் அழைச்சிட்டு போன டாக்டர்கிட்ட இந்த பக்கம் கையை வச்சுக்கிட்டு, ஐயா ராத்திரி பூரா நெஞ்ச வலிக்குதுன்னாரு. டாக்டர் சொன்னாரு, நீ வாதியார் தானே? ஆமா சார். இதை எங்க இருக்கியா? இங்கதான் வலிக்கும், இது எடியா, இங்க இருக்கிறது கேஸ் ட்ரபிள்யா, போயான்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியா அப்படின்னு வெளியே வர. அப்ப இங்க வலிக்கும் போது என்ன தோணுது? சொல்றாரு, நான் ஸ்கூட்டர்ல அழிச்சு வரேன், ஐயா எங்க வீட்டுக்காரம்மாலாம் இந்த ஜாகிரதையா இருக்க சொல்லுங்கய்யா, இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகல, பையன் இப்பதான் 10th வரான், என்ன ஆகுதுன்னு தெரியல, என்னுடைய காணி நிலம்லாம் கிராமத்துல இருக்கு, எங்க இருக்கு ஏது இருக்குன்னு இந்த பசங்களாம் தெரியாது, நான் போயிட்டு அவ்வளவுதான் போச்சு, பெருமானே நீ தான் காப்பாற்றணும். ஒரு நாள் நடராஜ கோயிலுக்கு வரமாட்டான். நான் பேசுறேன் வாயா, கேட்கறதுலாம் வரமாட்டான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேல வந்தானே எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே இது கேஸ் ட்ரபிள் தான். வாயானா ஒண்ணும் இல்லை, கோயில் 5 சுத்து சுத்து இந்த கேஸ் ட்ரபிள் போயிடும், நல்லா இருக்கான். அப்ப கேளு வந்து சுத்தனா போதியானார். அவன் சுத்த வச்சாவனா. இப்ப நம்மள அவன் சுத்த வைக்கிறான்ல சிவபெருமா, இவனை சுத்த வச்சா என்ன? நிறைய சுத்த வைக்கணும். ஊர்ல 7 கோயில் சுத்துறான்னா. சுத்தனான் சார், எதுக்கு? இந்த கேஸ் போறதுக்கு. பாருங்களா, முதல்ல உயிர் சரியா இருக்கிறது வாழானா வரமாட்டான். நாடு எப்படி இருக்கு பாருங்க. பயம்தான் சார் நம்முடைய பெரிய எதிரி. பயம்தான் துன்பத்தை தருகிறது. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன். என்ன பயம் இருக்கு? தெளிவா சொல்றேங்க அன்பர்களே. 5 எழுத்த சொல்லி உள்ளுக்குள்ளே சொல்லி கொண்டு இருந்தால் 5 எழுத்து மந்திரம் காற்றிலே கலந்து அப்படியே பரவும். பரவனா துன்பங்களை அது தாங்கும். இது அனுபவ உண்மை. சும்மா மேடை கிடைக்குதுன்னு பேசுறதுலாம் இங்க வரல. அது தேவையும் இல்லை நமக்கு. உங்க ஆன்மா பலம் பெறணும். எந்த துன்பங்களும் நம்ம எதுவும் செஞ்சிடாது. உச்சரிப்பு இருக்கின்ற போது, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் வருகின்ற போது, மந்திரம் சொல்லுகின்ற போது என்ன தப்பு இருக்கு? என்ன செய்யும் அது? ஆற்றல் பரவுமா இல்லையா? உங்க வாயில இருந்து வருகிற துர்நாற்றம் பரவுதா இல்லையா? இல்லையா? சில பேர் கிட்டேயே பேச முடியாது, போய் உள்ளே இருக்கின்ற மந்திர ஆற்றல் வெளியே வருமா இல்லையா? இது எப்படி துர்நாற்றம் பிறரை புண்படுத்துகிறதோ, நல்ல ஞான ஆற்றல் மந்திர ஆற்றலும் பிறரை தாக்கி நம்மளை பாதுகாக்கும். நல்லா உணர்ந்துங்க. நம்ம கையில எல்லா விஷயமும் பெருமான் போட்டிருக்கிறான்.
அதை நம்ம விட்டுட்டு வாழறதுதான் நம்ம சிரமமானது. அதை வேட நெறி நில்லார் அவளை தண்டிக்கணும். அரசன் என்ன செய்யணும்? தண்டிக்கணும். பொய் வேடம் போட்டவர்களை நம்ம தண்டிக்கணும். பொய் வேடம் என்பது உணர்த்தணும். நீ இப்படி இருக்காத, உன் குடும்பம் அழிஞ்சிரும்னு சொல்லணும். எத்தனை பேர் பொய் வேடத்துல வாழறாங்க இல்லைங்களா? எவ்வளவு பொய் நடக்கிறது. உத்திராட்சம் விபூதி 5 எழுத்து சொல்லிக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு எத்தனை பேர் ஏமாத்துறாங்க. நிறைய பார்க்கலாம் நீங்க. அதெல்லாம் அவர்களால் அவர்களும் கெடுவார்கள், அவர்களை கண்டு காணாமல் இருக்கின்ற அரசும் கெடும். அத வீடு அதுவாமே. அந்த அரசன் வேட நெறி செஞ்சால், தண்டனை செய்தால் அந்த அரசனுக்கு சிவலோக பதவி கிட்டும். அவ்வளவுதான் அந்த பாட்டு. வான் சிறப்பு 249. வான் சிறப்பு என்பது வானத்திலிருந்து வருகின்ற மழை நீர். பல முறை சொல்லி இருக்கிறோம். மழை நீர் என்பது மிக சிறப்பானது. மழை நீர் இல்லைன்னா ஆன்மா இல்லை, நாமெல்லாம் பிறந்திருக்க முடியாது. அதுதான் முக்கியம். அதை நினைச்சுதான் பெருமான் ஆகாய கங்கை என்று தலையிலே வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு கங்கை இருக்கிறது. ஆகாய கங்கை ஆன்மாவை பிறக்க வைக்கும். நம்மிடத்துல இருக்கின்ற கங்கை ஆன்மாவை பெருமானோடு சேர்க்கும். 2 கங்கை. ஒண்ணு என்ன? ஆன்மாவை கீழே பிறக்க வைக்கின்ற கங்கை. அதுதான் சிவபெருமான் திருமுடியில இருக்கின்ற கங்கையாறு. விளக்கம் சொல்லிடுறான். கங்கையாறுனா என்ன? நிலவு உலாவிய நீர்மணி வேணியன். வருதா? முதல் பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியம். இன்னும் போச்சு அது. கீழே அடுத்த வரிதான் இவர் பாடுறார். நிலவு உலாவிய நீர்மணி வேணியன். 2 தான் குறியீடு சிவபெருமானுக்கு. ஒண்ணு தலையில நிலவை வச்சிருக்கிறான், கங்கைய வச்சிருக்கிறான். வேற எதுவும் சொல்லலைங்க. உருவத்துல 2 உருவம் தான். 2ம் திருமந்திரம் விளக்குது. நிலவு உலாவிய. நிலவு அப்படியே சொருவி இல்லை, என்ன செய்யுது? போய் வருது. அதுதான் சந்திர யோகம். பின்னாடி பாட்டுல வருது. 4ஆம் மந்திரத்துல யோகம் சொல்றார். அதான் சந்திர யோகம். இன்னொன்னு என்ன? கங்கை ஆறு மேல இருந்து கீழே வழுது இல்லைங்களா? கங்கை ஆறு. நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். நீர் மலிந்தவன் பெருமான். நீர் என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். 5பூதத்துல பெருமானார் ஒண்ணுதான் எடுக்கிறார். ஒண்ணு நீர் எடுக்கிறார். அழகில் சோதி என்ற நெருப்பு எடுக்கிறார். அப்புறம் உருவத்துக்கு வந்தாரு. நீரை ஏன் முதல்ல சொன்னார்? நிலவு 1, நீர்மணி வேணியன் 2. 1 நிலவு சந்திர யோகம். இது அந்த நீர் மேலே இருந்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொல்லியிருப்பேன். இங்க மேலே இருந்து ஆன்மா பறவெளியிலே நம்முடைய உயிர் இருக்கிறது, அணுவாய் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாம இருக்கு. எவ்வளோ உயிர்கள் இருக்கு, எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்களை கணக்கிட முடியாது. நீங்க திருவள்ளுவர் பையன் உண்மை விளக்கம் படிச்சீங்கன்னா கணக்கிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த உயிர் அப்படியே கிடக்குது, தன்னை அறியாம கிடக்குது. வெறும் சடம் போல, இந்த பாட்டில் போல, இந்த பேப்பர் போல, இந்த மைக்கு போல கிடக்குது. ஒன்றும் தெரியல. உணர்ச்சியற்று ஒன்றும் இல்லாம இருக்கு. எதுவுமே கரிகரணங்கள் இல்லை. பெருமான் என்ன நினைக்கிறான்? இதுக்கு அறிவை உண்டாக்கணும்னு நினைக்கிறான், அனுபவத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறான். உண்டாக்கிட்டா அது தானா தூய நிலை அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் என்ன செய்யணும்? 2 செய்யணும்.
அறிவை உண்டாக்கணும், ரெண்டாவது அனுபவத்தை தரணும். அறிவை உண்டாக்குறது கருவிகளை தரான். 36 கருவிகள் இருக்கு இல்லையா, அதுல முதல்ல இருக்கிற 12 கருவில 8 கருவிகளை தரான். 8 16 கருவிகளை முதல்ல வச்சிடறான். அது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். அது இப்ப மேட்ருக்கு வந்துருவான். மேல இருந்து கீழே இறங்கும் போது அவன் ஒரு வழி சொல்றான். முதல்ல ஆகாயத்துல அந்த ஆன்மா இருக்கு. இப்ப நம்முடைய முதல்ல பிறப்பு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். முதல் பிறப்பு ஆகாயத்துல நான் இருந்தேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுறதுன்னு கேட்டா, அப்படியே ஆகாயத்துல இருந்து மேகத்துக்கு வரேன். ஆகாயத்துல ஒரு சூடு இருக்கு. அந்த சூட்டின் காரணமாக எங்க வருது? சூடு கீழே தள்ளுது. எங்க வருது? மேகத்துக்கு வருது. மேகத்துல ஒரு சூடு ஏற்படுது ஒரு காலத்துல. சூட்டினாலே அது நேரம் அந்த நீர் வழியாக கீழே இருக்கு. தண்ணி ஒழுகுது, மழை கீழே வருது, பூமிக்கு படுது. அப்ப அந்த ஆன்மா ஆகாயத்திலிருந்து மழைக்கு வந்து, மழையிலிருந்து நீர்த்துளி மூலமாக நிலத்துக்கு வருது இல்லைங்களா? நம்முடைய ஆன்மா எங்க வந்துருச்சு? நிலத்துல ஒரு சூடு ஏற்படுது. அது வெடிக்குது. வெடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற தாவரத்துல அது ஒட்டிக்குது. தாவரத்துல சேர்ந்துருது. இந்த ஆன்மா எத்தனையோ ஆன்மாக்கள் எங்க வந்துருச்சு? இப்போ தாவரத்துக்கு வந்துருச்சு. ஆண்மகன் எடுத்து உண்றான். கீரை அதிகமா சேர்த்துக்கணும் குழந்தை பேருக்குன்னு சொல்றதுக்கு இதான் காரணம். ஆண்மகன் உள்றான். இந்த ஆன்மா ஆண்மகன் இடத்திலே போய் சேர்க்கிறது. இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாது சார். எங்க? ஆகாயத்துல கண்ணுக்கு தெரியாது, மேகத்துல கண்ணுக்கு தெரியாது, கீழே நிலத்துல வந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. இவன் சாப்பிட்ட ஆன்மகன் இடத்திலே போய் சேர்க்கிறது. இங்க அருவுருவம் பெறுகிறது. அரு என்னவா மாறுது? அருவுருவம் பெறுகிறது. விந்துவாக மாறுகிறது. சின்ன உயிர் துளியாக அது மாறுகிறது. யாருகிட்ட? ஆண்மகன்கிட்ட. இங்கதான் பெருமான் தலைவிதிய கூட்டுறான். அருவுருவத்துல என்ன செய்யறான்? 6 விஷயங்களை கூட்டுறாங்க. அதான் தலைவிதின்னு பேர். என்ன விஷயம்? பல முறை சொல்லி இருக்கிறோம். பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு 6ஐயும் சேர்த்துட்டான். சேர்த்த உடனே அவன் உடம்புல ஒரு சூடு வருது. அந்த சூட்டின் காரணமா அம்மா கிட்ட போறோம். நான் உயிர் என்ன செய்யுது? அம்மா கிட்ட போய் செய்யுது. அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்குது. கர்ப்பத்துல சூடு வருகின்ற போது வெளியே குழந்தைய வந்துடும். இப்ப பாருங்க எத்தனை சூடு! ஆகாய சூடு. அதுக்கு பேரு ஆகாய அக்கினி. மேகத்துல சூடு, மேகா அக்கினி. நிலத்துல சூடு, நிலத்துல பிருத்திவி அக்கினி. பிருத்திவினா நிலம். ஆண்மகன்ட்ட போகுது, உடம்பு புறா பரவி இருக்கு, ஒன்று திரளுது, வயிற்றுல சூடு ஏற்படுது கீழ்ப்பகுதியில. அதுதான் சடரா அக்கினி. சடரானா வயிறு, உடம்பு. நாளாச்சா அம்மாங்கிட்ட போய் வெளியே வருது. அம்மா வெளியே வரும்போது கர்ப்பா அக்கினி. எத்தனை அக்கினி? 5 அக்கினிங்க. அதுக்கு பேரு பஞ்சாக்கினின்னு பேரு. நாம கீழே வரும்போது எப்படி வரோம்? பஞ்சாக்கினி வித்தை. பஞ்சாக்கினி வித்தையில தான் நம்ம கீழே பிறந்திருக்கிறோம். இப்ப எனக்கு 5 சூடு பெற்றுதான் இங்க வந்திருக்கிறோம். வாழ்க்கையில நிறைய சூடு போடுவோம் இல்லையா? படிக்கும்போது சூடு, கல்யாணம் ஆகும்போது சூடு, பெண் குழந்தையா பிறந்தா சூட்டே சூடு. ஐயா சிரிக்கிறார் பாருங்க. நம்மளுடைய பாதி அவர் பெற்றுப்பார் போல தெரியுது. பையனா இருந்தா அவங்க கல்யாணத்துக்கு பிறகு சூடு இல்லையா? அந்தி காலத்துல எல்லா இடத்துலயும் சூடு இல்லைங்களா? ரிட்டையர் ஆன பிறகு எப்படி இருக்கும் பாருங்க. முதல்ல நம்மள விசாரிக்கிறான், எவ்வளவு பென்ஷன் வருது அப்படின்னு கேட்பான். அது தான் ரிலேஷனா வச்சுக்குவான். பேசலாமா வேண்டாமா? உலகம் எப்படி எல்லாம் போது பாருங்க. 5 சூட்டின் அடிப்படையில தான் ஆன்மா பிறகுது. இதுதான் முதல் பிறவி. இதுக்கு பேரு முதல் உற்பவம். இது பேரு என்ன? முதல் உற்பவம், முதல் பிறவி. இதான் நம்ம நிலைமை. முதல் பிறவி. மேலே இருந்து வருவதற்கு எதுக்கு துணையா இருந்தது? ஆகாயம். அதுக்கு எங்க வந்தது? மேகம்தான்.
மேகத்திலே நீராய் இருப்பதால் தான் கீழே இறங்குது. அதுதான் ஆகாய கங்கை. நிலவு உலாவிய நீர்மணி. அந்த இருக்க ஆகாய கங்கை, இதுதான் நம்ம தோற்றத்துக்கு காரணம். எல்லா இடங்களிலும் நீர்நிலை இருப்பதும், நீர்நிலைகளை சமாதி வைப்பதும், நீர்நிலைகளை தாண்டி கோயில் இருப்பதும் இதான் காரணம். அதுதான் நம்ம நிலைமை. அது இதைத்தான் இங்க சொல்றாரு. ஆகாய கங்கைய சொல்றார். வரையிடை நின்று இழி வானீர் அருவி. மேலே இருந்து இடிந்தன கீழே இறங்கி. உரை இல்லை உள்ளத்து அகத்து நின்று ஊறும். இந்த மேலேருந்து வரும் இந்த ஆகாய கங்கை பெருமானுடைய அமிர்த எண்ணா. நுரை இல்லை, மாசில்லை, நுண்ணிய தென்னீர், கரை இல்லை, எது இல்லை. எந்தை கழுமணி ஆறு. கழுமுனா நம்முடைய வினையை போக்குவதற்காக ஆகாய கங்கையை உற்பத்தி பண்ணி நம்மளை கீழே இறக்கி அனுபவத்தை தருகிறான். அதனாலே வினை கழியும். ஒன்னாச்சுங்களா? இதுல இன்னொரு பொருள் இருக்கு. நம்ம உடம்புல கங்கை ஆறு இருக்கு, அது அமுதான்னு பேர். கோயிலுக்கு போகின்ற போது ஒரு பரவசம் வரும். பரவசம் எதிர்பாராத ஒண்ணு நடந்துருச்சு வச்சுக்க, ஒரு பரவசம் வரும். கேள்விப்பட்டிருக்கலாம் நீ, பரவசம் வரும். எங்க வீட்டுக்காரமா அழைச்சிட்டு கோயிலுக்கு போனோம். பிரசாதம் வச்சிருந்தாங்க. பிரசாதத்தை கூட்டம் பார்த்தா 100 150 பேர் நிற்கிறாங்க. அந்த பிரசாத குண்டத்துல அவ்வளவு பேருக்கு பத்தாது. நம்ம பிரசாதம் கொடுக்குறோம்னு ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு படி பிரசாதத்தை 5000 பேருக்கு தரும். அவ்வளவு பெரிய ஆளு. அழுறதான் இப்படி அழுவான். கொட்டும் போது 4 பறிக்கு 5 பறி தான் வரும். அவ்வளவு சாமர்த்தியமான ஆள். அவங்களதான் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார அம்மாவிட்ட, பிரசாதம் எல்லாம் போய் நின்னா கிடைக்காதம்மான. இல்ல கிடைச்சிடும் எனக்கு. அப்படியே கீழே நின்னாங்க. கிட்ட போகும்போது தீர்ந்து போற சூழ்நிலை. டீச்சர் வந்துட்டீங்களா, இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்தோம். அவனுக்கு வச்சுக்கிறத ஒதுக்கிட்டு கொடுத்துட்டோம். உண்மையை சுரண்டி போச்சு. எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பிரசாதம் என்னோட நின்று போச்சுங்க, பெருமானுடைய கருணைங்க, நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுங்க. இதுக்கும் அதுக்கு என்னையா சம்பந்தம்? பிரசாதம் இருக்கு, கொடுக்குறான் இல்லையா? கடைசி வரைக்கும் எனக்கு வந்து என்னோட நின்று போச்சுங்க. அப்ப பெருமானுடைய பெருமாட்டி கருணை செலுத்துறா, நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். இப்ப பாருங்களேன், அடுத்து 2 பேர் இருக்கிறான். அவங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத? சொல்லு, நீங்களே சொல்லுங்க. எப்படி? மன திருப்தி, சென்டிமெண்ட், மன சிக்ஷைன்னு பேர். பெரும்பாலும் ஏமாத்துறவன் மன சிக்ஷையால் தான் ஏமாத்துறான். மனத்துக்கு ஆறுதல் சொல்ல மாதிரி சொல்லி செய்வான். ராவு காலத்துல போய் நீங்க ஏத்துக்கின்றான, அது என்ன? அது விளக்கு ஏத்தனா நியாயம் இருக்கு. அது என்ன ராவு காலத்துல ஏத்துறது? விருதாசலம் பக்கத்துல மடத்துக்கு போயிட்டு வரான் கோயிலுக்கு. அன்னைக்கு பக்கம் ஏத்தாப்புல சந்தை, கோயிலுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கலாம். உங்களுக்கு பெரிய சந்தை. பாவக்கா கொட்டி கிடக்குது. என்ன 5 மூட்டை 6 மூட்டை இருக்கு. எப்படி 4 மணிக்கு? என்னடா அது இவ்வளவு ஏன் கொடாது கொட்டுறேன்? பாருங்க சார், எல்லாம் அந்த மூட்டை பத்தாதுன்றான். என்னடா பத்தாதுன்றான்? 4 to 6க்கு அந்த ஊர்ல எவனோ ஒருத்தர் கிளவி போட்டிருக்கான். பாவக்காக சுரண்டிட்டு எண்ணெயை ஊத்தி திரி ஏத்துறீங்கன்னா, பாவக்கா கசப்பதை போல உன்னுடைய வினை கசந்து ஓடிவிடும். அப்பா ஏத்துறாங்க சார். நீங்க பாருங்களேன், விளையாட்டே கிடையாது. அங்க அந்த அம்மா சாமி இருக்குல்ல, துர்க்க, பரிதாபமா நிற்கும். எல்லாம் பாவக்கா இருக்கும். காய்கறி மாத்தி மாத்தி சொன்னாலும் எதாவது ஐயராவது பயன்படுத்தும். ஒண்ணும் இல்லாம கிடக்கும். இது என்ன சொல்றீங்க? கத்திரிக்காய் மாலை போடுறாங்களா? 1000 ரூபாய் நோட்டு மாலை போட சொல்லுங்களா? யாராவது போடுவாங்களா? போடவே மாட்டாங்க.
யார் போடுவா? இல்லையா? 500 நோட்டு போட சொல்லுங்களா? போட மாட்டாங்க. 1 கிராம் தங்கத்தை கொண்டாந்து கோத்து போட சொல்லுங்களா? சார் அது எவ்வளவு விலை தெரியுமா? நீங்க இப்ப சாமிக்கு கொடுக்கறதுல எங்க கணக்கு வருது? காசுல. ஆனா நீ கேக்குறது என்ன கேக்குற? எவ்வளவு கேக்குறாங்க பாருங்க. இந்த இடத்த எப்படியாவது எங்க வீட்டு பக்கத்துல இந்த இடத்த எப்படியாவது பெருமானம் வாங்கி கொடுத்துட்டானா சார், விநாயகருக்கு 108 தேங்காய் உடைக்கிறான்னு. 3வது வீடு அது மாதிரி வாங்கிட்டாரு. நானும் ஊருக்கெல்லாம் போயிட்டேன். 108 தேங்காய் உடைச்சிக்கினேன். அதுக்கு எதுக்கு சார் 108 உடைக்கணும்? உன்னை கொண்டாந்து காட்டி இது 108 நினைச்சுக்கோ அப்படின்னு பிள்ளையாட சொல்லி அடிச்சு விட்டு வந்தான். அவனும் ஏத்துட்டான் சார்ன்றான். இப்ப இது எங்க போய் முட்டிக்கிறது? எங்க போய் முட்டிக்கிறது? அந்த நிலத்துல ஏதாவது வில்லகம் வச்சானா என்ன செய்வான்? நினைச்சு பாருங்க. பெருமானே பேராற்றல் உடையவான்றோம், பேரறிவு உடையவன்றோம். நாம சிற்றறிவில் என்ன செய்யறது? கேட்டால சூறன் இரவும் பகலும் இல்லாமல் வரங்கட்டால, தெருவும் வீடும் இல்லாமல், மேலையும் கீழும் இல்லாமல், விலங்காலும் மனுஷனாலும் இல்லாமல் கேட்டால சாவணும்னு வந்தால நம்ம ஆளு கரெக்டா பாருங்க எப்படி வந்தான். இரவும் இல்லாம பகலும் இல்லாம சாயங்காலம் அந்தி பொழுது விளக்கு வைக்கிற இடத்துல வந்தானா? தெருவும் இல்லாம வீடும் இல்லாம வாசப்படியில வச்சானா? மேலும் இல்லாம கீழ் இல்லாம மடியில போட்டானா? எப்படி பாரு கரெக்டா. அவன் கேட்டதை கரெக்டா ஈக்குவேஷன் பண்ணிட்டான் ஆளு. அப்புறம் மனுஷனா விலங்கு இல்லாம நரசிங்கமூர்த்தியா வந்தானா? ஆயுதம் இல்லாம கொள்ளணும்னா இவனை நகத்தால கேட்டான். உன்னுடைய ஆற்றல் எங்கே போயிட்டு? நம்முடைய ஆற்றல் சிற்றறிவு. என்னதான் பெருமான்ட்ட நம்ம ஒரு எச்சு போட்டு ஏதாவது செஞ்சோம்னா அதுல உள்ள நுழைஞ்சி அவன் ஏதாவது பண்ணணும். அது மணிவாசகர் பாணிதாசர் பெஸ்ட். வேண்டத்தக்கது அறிவோ இனி தீர்ந்து போச்சு. என்ன வேண்டிக்கிறீங்கன்னு என்ன கோயில கேட்டாங்கன்னா இந்த பாட்டை மனசால சொல்லிடுவோம். இன்னைக்கு என்ன தேவையோ அது கொடு. எது கொடுத்தாலும் நிலைக்கணும். கொடுத்துட்டு நீ வாங்கிடாத. அது கொடுக்காமக்கிறதே நல்லது. சரிதான்டா. அப்ப கொடுத்த பிறகு சுகமா வாழ்ந்துட்ட பிறகு இல்லைங்க நினைச்சு பாருங்க. மாளிகை கோபுரம் ஏசி ஈசெல்லாம் போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுங்க. அதுல வாழ்ந்த பிறகு எல்லாத்தையும் பிடிக்கிட்டானா நம்ம கெதி என்ன சொல்லுங்க? இப்ப ஒண்ணும் இல்லை. நம்ம ஏசியே தேவையில்லை. எங்க வேணாலும் நம்ம படுக்கலாம், எங்க வேணாலும் தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிகழ்ச்சிக்கு போகும்போது கேட்பாங்க ஏசி ரூம் புக் பண்ணவா சார்? இல்லைன்னா அடியார் வீட்டுல கூட தங்கிடுவோம் சார். ஒண்ணுல பூஜை செய்யறது காலையில எனக்கு ஏற்பாடு பண்ணா போதும்னாரு. அவ்வளவுதானே சார்ன்றாரு. அவ்வளவுதானா என்ன? அவன் என்ன நினைச்சிட்டான்? இவர் இயக்குனரா வராரு, ஆதினத்தை வராருன்னா பெரிய கற்பனையோட இருந்தான். 2500 ரூபாய்க்கு ராத்திரில தங்கறதுக்கு ரூம் போட்டு இருந்தாருங்க சேலத்துக்காரரு. நான் கேன்சல் பண்ணிட்டேன். நாம 10 மணிக்கு வர போறோங்க ட்ரெயினை விட்டு, இல்லையா 5 மணிக்கு எழ போறோம். இது இங்க படுத்தானா ஓமூட்ல படுத்தானா சொல்லுங்க? இதுக்கு ஏன் 2000 ஒரு நாள் தங்குறதுக்கு 2500 ரூபா சார்? மெட்ராஸ்ல இன்னும் அதிகம் சார். எங்க ஊர்ல இன்னும் குறையும் சார். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம தூரம் போனோம்னா பெருமான் வந்து தள்ளிட்டே போயிடுவோம். கீழே கொண்டு போய் இப்ப இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு இல்லைங்களா, அன்பரோடு கலந்து இருக்கின்ற தன்மை, வீட்டுல எல்லாரும் கலாய்த்து கொண்டு அழகா நம்ம விஷயம் சொல்றதெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா போகுது. ஒரு இடர்பாடும் கிடையாது. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழறங்க. அதை விட பெருமான் என்ன செய்யணும்? சரிதானுங்களா? இவையெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நீங்க. அதுதான் உள்ளத்துல ஒரு பரவசம் ஏற்படும் உங்க மனசுல. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், பழசுதான் இருந்திருக்கலாம். பரவசம் உலகத்தால் வரும், பெருமானால் வரும். எங்க வீட்டுக்காரமா பிரசாதம் வாங்கின உடனே பரவசம் அடைஞ்சாங்கல்ல, அது உலக பரவசம். உலகத்துல ஏற்பட்ட பரவசம். பேரன் பிறந்தவன் முதல்ல ஒரு பேத்தி
மேல தொட்டு தாத்தான்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லே வரல, தாத்தான்னு தொட்டுடுது, நவுந்து வந்து எப்படி இருக்கும்? பரவசமாயிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. முதல் பேத்தி அது, என்னால மறக்கவே முடியல ஆச்சுங்களா. இதெல்லாம் அது வளர வளர இந்த பரவசம் போயிடும். 8வது படிக்குது, தாத்தான்னு கூடாது, தலையதான் ஆட்டும். இது இலக்கண குறிப்பு தெரியல, சொல்லி கொடு, தீர்ந்து போச்சு. நான் எப்ப எடுத்தேன், இந்த கணக்கு சரியில்லை, சொல்லி கொடு, தீர்ந்து போச்சு. தலையதான் ஆட்டும். பரவசம் போச்சா? சரிங்களா. எங்க வீட்டுக்காரம்மா பிரசாதம் கிடைச்சோன்னா கல்யாணம் நடப்புக்கு பரவசம் போச்சா? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, மனசுல நல்லா பதிய வைக்கணும். ஒரு நாள் ஒரு விடிகால நேரத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன், நானும் என் வீட்டுக்கார அம்மாவும். கூடையில ஒரு பெண்மணியும் பக்கத்துல ஒரு ஆளும் வரான், ரொம்ப அழுக்கா வரான். அங்கிருந்து பாக்குறான், என்ன இங்க உட்காந்துருக்கீங்க, அங்க போங்கன்றான். அங்க பார்த்தா கோபுரம் தெரியுது. அதுக்குதான் வந்தேன், இலைப்பாருனா உட்காந்துட்டான்னா, அங்க போன்னு கை காட்டினான். சரின்னு போனேன். அப்ப அந்த ஊர் என்னன்னா தேடி பார்த்தேன். அங்க சொல்றான், கொடுமுடி கோயிலா சார்? இங்கதான் சார்ன்றான் ஒருத்தான். இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டான். விழிச்சு பார்த்தா கனவா இருந்தது. சரி, கொடுமுடி கோயிலுக்கு போகணும், பதிகம் படிக்கணும், ஆற்றங்கரைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அது போல நினைச்சுக்கிட்டு பவானி பக்கத்துல இருக்கு. நான் நேரா போனேன். அந்த இடத்துல போனவன்னா இதே மாதிரி வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினேன். இறங்கி ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு போய் உட்காந்தேன். எங்க பொண்ணும் பக்கத்துல உட்காந்துது. இப்படி பார்த்தேன், என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னா. உடனே அங்க 2 பேர் நின்னா, இதே மாதிரி கனவுல கண்ட மாதிரி. கனவும் தெரியல, வந்தான். இன்னும் இங்க உட்காந்துருங்கயா, கோயில் அங்க இருக்கு, சாத்த போறோம், சீக்கிரம் போங்கன்னா. என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதேன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது மேல பார்த்தா மேல ஒரு ஓட்டை, அந்த தகர ஷீட்டு. எங்க பொண்ணு சொல்லிச்சு, அப்பா இங்க பாருங்க ஒரு ஓட்டை தெரியுது, நவுந்து உட்காரு அப்படின்னு நான் இழுக்குது. இப்ப எல்லாம் பார்த்துட்டேன். இப்ப மேல இருக்கிற ஓட்டுல இருந்த ஓட்டை சாதாரணமான ஒரு பஸ் ஸ்டாண்டு, அழுக்கான பஸ் ஸ்டாண்டு. அந்த 2 பேரும் வந்தது யாரு? என்னடா கனவுல கண்டது அப்படியே இருக்கா? அப்போ கொடுமுடி ஈசன் தான் வந்தானா? நேரா அங்க போனேன். யாரும் கிடையாதுங்க, ஐயரே கிடையாது, வெளில வந்துட்டார் அவர். நான் போய் உட்கார்ந்து அவரை பெருமானை பாக்குறேன். உடனே கையில இருந்த பதிகத்தை நாங்க பாடுறோம், எல்லாம் 3 பேரும் சேர்ந்து படிக்கிறோம். எப்படி இருக்கும்? என்ன நினைக்கிறேன், இது பரவசம் என்ன இருக்கு? என்னடா கனவுல வந்த பெருமான் இங்க வந்து காட்டுறான, கொடுமுடிக்குவான்னு சொல்றான, அப்ப பெருமான் தான் காட்டி இருக்கிறான், அதே பஸ் ஸ்டாண்டா இருக்கு, அது உண்மைதான் இது அப்படின்னு பரவசம் இருக்கு இல்லையா? இந்த பரவசம் இறை பரவசம். உங்களுக்கு ஏற்றிருக்கோம், உங்களுக்கும் வந்திருக்கோம். கனவுல இல்லாம நினைவா வந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு தேடிட்டு போவீங்க, அந்த பெருமானே உங்களை வந்திருப்பான். அந்த இறை பரவசம் உடம்பில் அங்கங்கும் தோண்டி நிற்கும். இதுதான் முதல் நிலை. இந்த பரவசம் எல்லாம் ஒன்னா சேரும் யோகத்துல உச்சந்தலையில போய் நிற்கும். எந்த பரவசம்? இறை பரவசம். வள்ளல் பெருமான் அது எடுத்துக்காட்டுது. ஏன் அங்க போய் கந்த பெருமானை போய் பாடினார்? பரவசத்தால வந்தார். கண்ணாடியில ஏன் கந்த பெருமானை பார்த்தார்? பரவசம். எப்படி நினைச்சு பாருங்க, ஒரு கண்ணாடியில பாக்குற வழிபாடு செய்யற நடந்த நிகழ்வு. அடியன் தான் வள்ளல் பெருமானா நடிச்சான், உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். பொதுகையில அடிக்கடி போடுறான். இந்த காட்சி வந்தது, இதை எடுத்ததெல்லாம் எங்க நெய்வேலியில எடுத்துட்டோம் நாங்க. திருத்தணியில் எடுத்த மாதிரி காட்டினான், பெரிய கண்ணாடி அங்க வச்சு, ஐயா கண்ணாடியை பாருங்கண்ணா. என் முகம் தான் தெரிஞ்சது. யார் முகம் தெரியும் அப்படின்னா? உடனே கண்ணாடி முன்னாடி வச்சு நான் உட்காந்து தியானம் பண்றேன். அப்ப ஏத்தால முகம் தெரிஞ்சது. ஐயா அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, நான் மாத்திருவோம்னா. பெருமானை என்ன செஞ்சான்னு கேட்டா, உட்கார்ந்து இருக்கும்போது கந்த பெருமான திருத்தணி பெருமான பாக்குறாரு. அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணியை பாக்குறாரு. எப்படி கண்ணாடியில என் உருவம் தெரியாமல் அவன் உருவம் தெரிந்தது? எப்படி பரவசம் இருக்கும் நினைச்சு பாருங்க. சண்முக தெய்வமணியன் பாடுற பாட்டு அதானே. தன்னை மீறிய ஒரு பரவசம் ஏற்படுகிறது. அதுதான் அப்படிங்க ஓதாது உணர்ந்த உத்தமன் என்பதுக்கு பின்னால அது காரணம்ன்றாரு. அந்த இறை பரவசம்
உடல் முழுதும் சேர்ந்து உச்சந்தலையில போய் நிற்கும் நமக்கு. அப்ப பெருமான் என்ன செய்வாங்கடா, திருவடியை சூட்டுவான். அந்த சூட்டந்தல உச்சந்தலையில் இருக்கிற அந்த பரவசம் ஐஸ் கட்டி உருவது போல அப்படியே உருவும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவும். அதுதான் அமிர்தம். தேனாய் இன் அமிர்தமாய் தித்திக்கும் சிவபெருமான். அந்த அமிர்தம் உடம்பு பூரா வந்துருச்சுன்னா அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது, இது அமிர்தம். முதல்ல பெருமான் தலையில இருப்பது அமிர்த கங்கை. என்ன கங்கை? கங்கை ஆறு. கங்கையை சூடி இருக்கிறான். இது என்ன, நாம என்ன சூடுறோம் தலையில? அமிர்தம் சூடுறோம். அவன் கங்கை ஆறை சூடினான், நாம் என்ன சூடுறோம்? அமிர்தத்தை சூடுவோம். அதுதான் இந்த திருமந்திரத்துடைய சிறப்பு. நான் சூட வைப்பேன் அப்படின்றார். அதான் இந்த பாட்டு. எந்தை கழுமணி ஆறு, என்னுடைய வினைகள் எல்லாம் இந்த பரவசத்தால், இந்த அமிர்த தாரையால், அமிர்த கங்கையால் போய்விடும். 2 கங்கை அது குறிச்சிங்க. அதுல ஆகாய கங்கை, ஆகாய கங்கை தான் நமக்கு நாம வருவதற்கு காரணம். 2வது என்ன காரணம்? அமிர்த கங்கை நம் உடலிலே இருப்பது. அடுத்த தலைப்பு தான சிறப்பு. தானம் வேற, தர்மம் வேற. ரெண்டு நுட்பம் தெரியணும். தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. அதை குறிச்சிங்க. தானம் உயர்ந்தோர் மாட்டு. தானம் என்பது என்ன? உயர்ந்தோர் மாட்டு. இப்ப சன்னிதானம் வராங்க, வஸ்திரம் வச்சு கொடுக்குறோம் இல்லையா? 50,000 பணம் வச்சு கொடுக்குறோம். இது என்ன தானம்? என்ன தானம் அது? குருநாதர் தருகின்ற காணிக்க. உயர்ந்தோர் அவங்களுக்கு இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு இருக்கு. உயர்ந்தவர்கள், ஞானத்திலே உயர்ந்தவர்கள், பீடாதிபதி, நீண்ட காலம் தொண்டு செய்யறாங்க, அவங்க எத்தனையோ கோயில் திருப்பணி செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோமேன்னு காணிக்க வைக்கிறோம். அதுதான் தானம். கோதானம் பண்றோம்ல கோயில்ல, என்ன கோயில் இல்லையா? இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. உயர்ந்தவர்கள் ஞானத்தாலும் தன்னுடைய ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவர்களுக்கு நாம் தருவது தானம். எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வந்தாரு. அவரு நான் வீட்டுல நான் அங்கிருந்து போய் அவர் போடுற ஜிப்பா, வேட்டி இதெல்லாம் நானே அங்க போய் ரெடிமேட் கடையில வாங்கி பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணார்? வச்சுங்க. அது என்னது? இறையா இருக்கு அவர்கிட்ட, நம்ம ஏன் மகிழ்ச்சியால தரோம். அது தானம். தர்மம் என்பது தர்மம் செய்வது இல்லாதோர் மாட்டு, இல்லாதவர்கள். அது உயர்ந்தோர் மாட்டு, இது இல்லாதோர் மாட்டு. இல்லாதவருக்கு தரும். இல்லாதவருக்கு தருவது மிக சிறப்பானது. அதுக்கு பேரு ஈகைன்னு பேர். தானம் இது தர்மம். தர்மத்துக்கு மறுபெயர் ஈகை. இல்லாதவருக்கு தருகிறோம் இல்லைங்களா? ரொம்ப சிரமப்படுறான்னு தரோம். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. மெய்யோடு கலந்து இருக்கின்ற உதாரணம். சில வாழ்க்கையில முருகப்பெருமான் நம்மோடு சேர்ந்து இருக்கிறான். அதுதான் இந்த உணர்வை நமக்கு உண்டாக்கி இருக்கிறான். இன்னும் நல்ல உடல்நலத்தோடு நல்ல இடங்களில இதுமாதிரி நிகழ்ச்சியில் நம்ம திருமந்திரம் அமையணும். ஒரு நாள் போய் வகுப்படுத்தாலும் அது சிறப்பா இருக்கணும்னு வேண்டேன். கல்லூரியில நான் நெய்வேலியில முதல்ல ஸ்கூல்ல தான் இருந்தேன் நான். அதுக்கு தான் கல்லூரி ஆரம்பிச்சேன், அதுல மாறினேன். கல்லூரிக்கு பக்கத்துல ஒரு டீ கடை, ரொம்ப தூரம் அது. அதுக்காகவே அந்த அம்மா கல்லூரியில ஏத்தாலும் போட்டாங்க. ஒரு ஆலமரம். ஒரு நாள் நல்ல மழை.
நாங்க எப்பயும் எங்க காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்றது இல்லை, அவ்வளவு சிறப்பா இருக்கும் அது. அதுக்காக அங்க போக மாட்டோம், வெளியில தான் வருவோம். வெளியில வந்தோம்னா நான் முதல்ல வந்தேன். நான் எல்லாரும் நான் ஒரு 3 பேர் வந்து சாப்பிட்டோம். அந்த மரத்தடியில ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தான். அந்த காதி கிராஃப்ட்ல ஒரு போர்வை விற்பான் பாருங்க, கருப்பு சிவப்புன்னு கம்பளி ஒன்று விற்பான் பாருங்க, அதை எடுத்து அந்த ஆள் போத்திருந்தான். காலு தெரியல, ஒன்றும் தெரியல, கை மட்டும் நடுக்கிட்டே இருந்தது, பெரிய சாரல் அடிச்சுட்டே இருக்கு. அவன் நடுங்குறான். எப்படி இருக்க நினைச்சு பாருங்க, என்னடா அது ஆளே யாரும் தெரியல, லேசா கண்ணை மட்டும் தெரிஞ்சு பார்த்தான். சரி, உடனே போய் அந்த மாஸ்டரை சொல்லி ஒரு டீயை போட சொல்லி நானே கொண்டாந்து அவன் கையில கொடுத்த, கையை எடுத்துட்டு கையை பிடிப்பான், பிடிச்சி நல்லா அப்படி கையை சூடு வச்சான். ஒரு கிளாஸ் அப்படி இழுத்தான், ஒரு பார்த்தான், என்ன அவ்வளவுதாங்க. எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் பார்த்த பார்வை பெருமான் பார்க்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கே என் மனசை விட்டு போல. வெறும் 7,000 ரூபாங்க அப்பா டீ. வாங்கி கொடுத்த உடனே இப்படி ஒரு இன்னும் அப்படி பார்த்தான், திருப்பி சாப்பிட்டான், இப்படி பார்த்தான், அவ்வளவுதாங்க, தலையாட்டிட்டான். நாங்க அப்புறம் கிளம்பி போயிட்டோம். இப்ப எங்கேயாவது நினைவு இருக்குமா? அவன் பார்த்த பார்வை என்ன இருக்கு? தேவையான நேரத்தில் தேவையானதை அளித்தால் அதுவே பரவசம், அதுதான் ஈகை, அதுதான் தானம். சரிதாங்களா? இல்லாதவர் மட்டும் தருவது. அவன் ஒண்ணுமே இல்லை, அவன் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க அவனுடைய நிலைமை. இவையெல்லாம் நம்ம அறிந்து நம்ம உதவி செய்யணும். நமக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த ஆன்மா உய்வதற்கு நம்ம உதவி செய்யணும். இதெல்லாம் நம்முடைய புண்ணிய கணக்கிலே சேரும். இந்த பாட்டு பாருங்களேன், ரொம்ப ஃபேமஸான பாட்டு, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். எல்லாருக்கும் தானம் பண்ண, அந்த ஆளு இந்த ஆளும் பார்க்காத. சில பேர் பார்த்து பரிமாறுவாங்க, சில பேர் பார்த்து அன்னதானம் பண்ணுவாங்க, பார்த்து பிரசாதம் பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? தனக்கு வேண்டியவனா அதிகமா போடுவான், இல்லைன்னா குறைச்சிக்குவான். அதெல்லாம் பார்க்காது. எல்லாத்துக்கும் வயிறு ஒண்ணுதான். ஆன்மாவை பாரு, அவர் இவர் என்று எண்ணாதே, யாருக்கும் விடுமின், எல்லாருக்கும் கொடு. பார்த்திருந்து உண்மின், ரொம்ப முக்கியம். இல்லறத்தாரா இருக்கின்ற நாம பார்த்திருந்து உண்ணணும். பார்த்திருந்தோம்னா அந்த நேரம் வரும் வரை, எப்பயும் நம்ம 1:30 மணிக்கு சாப்பிடலாம், 1:30 மணி நேரம் பார்க்கணும். ஏதாவது விருந்து வந்துருச்சுன்னா இல்லையா, நம்மலாம் சரியா தான் ஆக்கி வச்சிருப்போம். எங்க ஊர்லாம் என்ன பழக்கம்னு கேட்டா, 2 ஆளு அதிகமா போடுவாங்க. அந்த அரிசியை, பிடி அரிசியை 2 ஆளு சேர்த்து போடுவாங்க. அப்ப சரியா அந்த 12:30 மணிலேருந்து 1:30 மணி தான் சாப்பாடே எல்லாத்துக்கும் போடுவாங்க. 1 மணி தான் இருக்கும். விருந்தினர் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, உட்காருங்க இருக்குங்க அப்படின்ட்டுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க அமிர்த வடிச்சிடுவாங்க. வரவனுக்கு உணவு போடணும்னு எண்ணம் அந்த காலத்துல இருந்தது. இப்போ போன் பண்ணிட்டு போனா, நான் சொல்லிட்டு போன் பண்ணிட்டு தான் வரேன் அவங்க கிட்ட வந்தா, சாப்பாடுலாம் சாப்பிட்டு சீக்கிரமா நீ சாப்பிட்டாங்களாம், உட்காந்துருக்குறேன். இப்ப நம்ம வருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா தனியா வடிக்கணும், போகணும், இதுக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? இது எப்பறம் சாப்பிட்டா இத்தனை காலம்னு கேட்பேன் நானு அப்படின்னு என்ன செய்யறேன், முதலே முடிச்சுட்டாங்க. வந்தோடனே கேட்டாங்க, அந்த பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு, மாமா சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க, தீர்ந்து போச்சு வேலை. ஆமா, வேற வழி என்ன இருக்கு? ஆமா, என்ன செய்யறது? இது என்ன அர்த்தம்? அது பார்த்திருந்து உண்மின், பார்க்கறது முந்தே இது உண்ணது. வருவிருந்து பார்க்கணும். பிச்சைக்காரங்க யாராவது வராங்களா, யாசிகள் யாராவது வராங்களா? எங்க பக்கத்துலாம் வந்தாங்கன்னா அது 12 மணி 1 மணிக்கு பார்ப்பாங்க. அதிகமா சாதம் வடிச்சு வச்சிருப்பாங்க, 3 மணி வரைக்கும் வந்தாலும் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் தானமாவே வைத்திருந்தாங்க. இப்பெல்லாம் நேரம் ஏது, வீடு பூட்டி தான் இருக்கும், எல்லாரும் வேலைக்கு போறாங்க. என்ன செய்வாங்க? மாடி 4வது மாடியில் இருக்கிறாங்க. எந்த பிச்சைக்காரன் மேலே ஏறி வருவான்? திருடன் தான் வருவான். ஆள் யாரும் வரமாட்டான். எவன் வருவான்? இப்ப பாருங்களேன், பழம்பொருள் போற்றல் மின், இதான் முக்கியமான வார்த்தை.
வேண்டாத பொருளை சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க. பழம்பொருள் சில பேர் நமக்கு நம்ம உபயோகத்து இல்லாத பொருள் இருக்குங்க, சேர்த்து 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 வச்சிருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதான் பழம்பொருள். பழமை மிகுந்த பொருள் மீது கொண்ட ஆசையினாலே அந்த பொருளை சேர்த்து வைக்காத. சாதம் வடிச்சிருக்குங்க, 2 பேரும் சாப்பிடலாம், யாருக்கா கொடுக்கலாம்ல, அது சேர்த்து வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? மறுநாள் காலை என்ன வரும்? பூரணம் பூத்து இருக்கும், யார் சாப்பிடுவா? மாடு வீடு எதுவும் கிடையாது, எங்க கொண்டு கொட்டுவீங்க? காக்கா கூட்டாலும் வராது, இதுவே காக்கா மாதிரி இருக்கும், எங்க வரும்? எங்க காக்கா வருது? தொடர்ந்து கூட்டாதானே பழக்கமா இருக்கும், சொல்லுங்க, எங்க போய் கூப்பிடுவ நீங்க? ரெண்டு நம்ம எப்படி முக்காப்படி போட்டிருக்கிறோம், என்ன செய்வோங்க? அது முதல் நாளே கொடுத்தா என்னன்ற? சாப்பிட தகுதியா இருக்கும்போது சில பேர்லாம் நான் இப்ப கூட சமயத்துல பார்த்தேன், மாம்பழம் கூடையா வச்சிருக்கிறாங்க, அழுகியும் போகுது, கீழெல்லாம் ஒழுகுது, அந்த பாத்திரத்துல அடியில பார்த்தா அந்த கூடையில வச்சிருக்கிறாங்க. எங்கேயோ இதுல இருந்து கொண்டு வந்தாங்களாம், வந்தா வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு, நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் போகும்போது, ஐயா நீங்க சாப்பிட மாட்டீங்க, சுகர் அதிகம், இருந்தாலும் ஒண்ணு எடுத்துட்டு போக மாட்டேன். நான் சுகர் அதிகம்னு உனக்கு யாரு சொன்னா? வயசானவனா அது தானா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க, எனக்கு இருக்கும்போது உங்களுக்கு இருக்கு சார். இப்ப நீங்க என்ன செய்ய? பழம்பொருள் வீணா போனாலும் போலாமா தவிர பிறருக்கு தரக்கூடாது. இந்த எண்ணத்தை முதல்ல போக்குங்க, இருக்கும்போது தானம் பண்ணுங்க. பழம்பொருள் போற்றல் மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணல் மின். வேகமா பசிக்குதுன்னு போய் வேகமா அள்ளி போட்டுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. சில பேர் கல்யாண பந்தியில போனீங்கன்னாங்க ரொம்ப சிரமம் சார். நான் நார்மலா சாப்பிடுவேன், என் கூட என்னோட சொந்தக்காரர் தான், தூரத்து உறவு, கல்யாணத்துக்கு போயிட்டோம், என் கூட உட்காந்துட்டாரு பக்கத்துல. அவர் சாதம் போட்டாங்களா இல்லைன்னு அப்படியே அடிச்சுட்டாரு, வேகமா அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கு உள்ள. நான் இப்பதான் ரசத்துக்கு வந்திருக்கிறேன், மோருக்கு வராரு, அந்த போற இடத்துல உட்காந்துட்டாரு அவர். சீக்கிரம் முடிச்சுட்டு என்ன ஏதாவது இருக்கான்னு கேட்கறாரு. இவ்வளவு வேகமா சாப்பிடுவாங்க, மென்னு சாப்பிடுறது இல்லையா, அது என்ன சுவை இருக்குன்னு தெரியுது இல்லையா, என்ன கூட்டு நல்லா இருந்தேன்னா, ஏன் கூட்டு சாப்பிட்டேயா, கூட்டு வச்சாங்களா அப்படின்னாரு. அதைத்தான் இவர் முதல்ல சாப்பிட்டாரு. பாருங்க, மெதுவடை சூப்பரா தயிரோட வச்சிருந்தாங்க, சாப்பிட்டீங்களான்னா எல்லாம் உள்ள போறதுதான் சார், எது சாப்பிட்டா என்ன, அப்போ இது வரைக்கும் தான் சுவை, நீங்க தான் ரசிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்றான் அந்த ஆள். இப்ப இது என்ன? அது ருசிக்கிறது இல்ல, அது பார்க்கறது இல்ல, எதுவும் கிடையாது, அள்ளி போட்டுற வேண்டியது இல்லைங்களா? சில பேர் ரூட்ல டைனிங் டேபிள் இருக்கு, பாத்துறீங்களா? அந்த ஆள் வாய் நேரத்துக்கு வச்சிருப்போம், அப்படியே தள்ளுற மாதிரி. எடுத்தெல்லாம் எதுக்குயா சாப்பிட்டு கிடப்பான? நீங்க பாருங்கள, நீங்க நான் போய் சொல்லல, இதெல்லாம் பார்த்த அனுபவம் தான் அது. அப்படி இது வரைக்கும் வச்சிருப்போம், லேசா முன்னே தட்டையை தூக்கும், அப்படியே தள்ளிடுவோம். இங்கிருந்து எடுத்து இப்படி போடுவதற்கு கூட முடியலைங்க. இதெல்லாம் என்ன பிறவி, அடுத்த பிறவி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம உண்ணுகின்ற போது அது அமிர்தம், அது வெறும் அமிர்தம், அது ஒரு சோறா நினைக்கிறது இல்லை. உட்கார்ந்து நம்ம சாப்பிட்றோம், அந்த ஆன்மாவுக்கு தான் அனுப்புறோம், நம்ம உடம்புக்கு அனுப்புறோம். உடம்புல நல்லதும் கெட்டதும் பிரிக்கணும், அது அந்த அளவுக்கு உணர்ந்து சாப்பிடுறது இல்லையா? போற போக்குல சாப்பிட்டா என்ன, அது ஒட்டுமா? அது வேகமா சாப்பிட்டா எங்க தாத்தா எங்க பசங்களை அடிச்சுடுவாரு, ஏன்டா வேகமா சாப்பிட்ற, என்ன உத்தியோகம் போக போற அப்படின்னு திட்டுவாரு. மென்மையா உட்கார்ந்து நல்லா மென்னு சாப்பிடு, வேகமா சாப்பிட்டா உடம்புல ஒட்டாதுடா அப்படின்னு அவ்வளவு திட்டி வளர்த்தாங்க. இப்பெல்லாம் சொல்ல முடியுமா? என் பையனை கூப்பிட்டு நீ மென்னு நிதானமா சாப்பிடுன்னா, நான் மென்னு நிதானமா சாப்பிட்டு காலேஜ் போனா என்ன காலேஜ் இருந்து நீக்கிடுவாங்கன்றான். ஏன்னா டைம் ஆயிடுமா, நீ 3 கிலோமீட்டர், நான் இங்க 30 கிலோமீட்டர் போனோம், எனக்கு இதெல்லாம் சரியா வராதுன்றான். சொல்ல முடியல நம்மளால. அவன் அடுத்தது கேட்டான் பாருங்க, அதான் சூப்பர், நீ வேணா மென்னு நிதானமா சாப்பிட்டு. நம்ம பசங்களாங்க எனக்கு வாட்சதெல்லாம் அந்த மாதிரி சூப்பர்மேன், நாங்க எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, எல்லாம் திருப்பி திருப்பி அடிக்கிறத பார்த்தா நம்ம நிலைமை என்ன நினைச்சு பாருங்க.
அது இன்னும் கேட்டா அது வேணாம் விடுங்க. நம்ம எங்கேயோ போய் நின்றுடுவோம். நான் அப்புறம் இங்க பாருங்க அடுத்தது. காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. அந்த காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நம்ம திதி செய்கின்ற போது காக்கைய மேல ஒண்ணா வச்சுட்டு தான் கீழே வந்து அன்னம் பாலிப்போம். உங்களெல்லாம் தெரியும் அது. காக்காயை கொண்டு மேல வச்சுட்டு வருவாங்க, காக்காயை கூப்பிடுவாங்க. கரைந்து கூப்பிட்டா தானா வந்துடுது. அது கரைந்து உண்ணும், அது வந்த உடனே சாப்பிடாது. அதுக்காக கத்து தன்னோட ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்துட்டு வந்து கூட்டத்தோட உட்காந்து தான் சாப்பிடும். கொஞ்சம் சாதம் வச்சாலும் அப்படிதான் செய்யும். ஆனா நம்ம மனுஷனா நினைச்சு பாருங்களா, என் மனுஷனை நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கட்டும். யாருக்கும் எங்க கூட படிச்ச பையன் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க அவங்க அம்மா வந்து பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒண்ணு செய்வாங்க. அந்த காலத்துல உண்டு. பொருளா உண்டா பொருளா உண்டான்னு பொருள் உண்டான்னு வந்துச்சு. பொருள் விளங்கா உருண்டைன்னு பேரு. சத்துலாம் இருக்கு. மணிலா அந்த பருப்பு எல்லாம் போட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சி தருவாங்க. சின்ன சின்ன உருண்டையா விட்டுருப்பாங்க. என் கூட படிக்கிறவன் காலேஜ்ல என் கூட படிக்கிறவன் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இவ யாருக்கும் சொல்லல. அதை ஒரு பையில மூட்டை கட்டி அவன் பையில வச்சுக்கிட்டான், அந்த பெட்டியில வச்சுக்கிட்டான். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, காலேஜ் விட்ட உடனே வேகமா ஓடியாந்துருவான், எடுத்து சாப்பிட்டுருவான். பொழுது 1-2 எடுத்து சாப்பிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவான். இது யாருக்கும் தெரியல. என்னடா திடீர்னு கிளம்பி போடுற, நான் வாலிபால் விளையாட்டு போலான்னு கேட்க மாட்டான். ரொம்ப இன்ட்ரெஸ்டான பையன் அவன். என்ன ஊர்ல இருந்து வந்த பிறகு மட்டும் கரெக்டா ஓடிடுறானு எங்களுக்கு எல்லாம் புரியல. கூட வந்தவன் சொன்னா இது கண்டுபிடிக்கணும்டான். அதெல்லாம் ஏன்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வேலையை நாம பார்ப்போம்னு சாதுவா அவனை அழிச்சிட்டான். நாங்களாம் ரூமுக்கு போனோம். கத்துறான். இங்கெல்லாம் தடிப்பு தடிப்பா இருக்கு, இந்த உதடு கிட்டலாம் தடிப்பு தடிப்பா இருக்கு. என்னடா இதுன்னு கேட்டான். அவன் வந்து பார்த்தா எனக்கு தடிப்பு தடிப்பா இருக்கு, என்னன்னே தெரியல, கத்துது குத அப்படின்றான். ரொம்ப வெள்ளை வெள்ளையா இருக்கான். அவன் கேட்டான், ஒண்ணும் கிடையாது, சும்மா கீழே படுத்தான் உடம்புல அடிபட்டு போச்சுன்னா. இங்கதான்டா அடிப்படும், இங்கேயாண்டா அடிபட்டது, அடிபட்டா இப்படியாவது ரவுண்ட் ரவுண்டா கரெக்டா இருக்கும், ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குடான்னு. எப்படி பாருங்க. ஆமாண்ணா, பொருள் விளங்கா உருண்டைய யாரா வராங்க அப்படின்னு அவங்க தெரியாம எடுக்கணும்னு உள்ள கையை விட்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டோம். அதுல என்ன இருந்திருக்குன்னா எல்லாம் கொட்டை எறும்பு இருந்திருக்கு. அடிய டக்கு டக்கு டக்குன்னு புடிச்சிடுச்சு. திருடனுக்கு தேல் கொட்டா என்ன செய்வான், இவன் மூடிக்கிட்டே இருந்துட்டான் கரிச்சு வச்சுக்கிட்டு. எவ்வளவு காலம் இருக்க முடியும்? இது என்ன அதுதான் அது. கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. கொடுத்து சாப்பிட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவன் நல்லா செஞ்சிருக்கான்ப்பா உங்க அம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், நல்லா அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதெல்லாம் அவன் கேட்கறானா? கேட்கல. காக்கை கரைந்து உண்ணும், உண்ணும் காலம்னு ஒண்ணு இருக்கு. உண்ணுகின்ற போது பாருங்க, நீங்க பசி எடுக்கின்ற போதுதான் பிறருடைய பசி அறிய முடியும். பின்னாடி பாட்டிலையும் சொல்றாரு அது. உண்ணுகின்ற காலத்தில் வேகமா பசி எடுக்குதுங்க, நான் சாப்பிட போறேன், ஐயோ அவன் சாப்பிட்டானா இல்லையா, இவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு தோணுமா? தோணாது. எங்க வீட்டுல உட்காரும் போது எங்க தாத்தா உட்கார்ந்த பிறகு எல்லாம் மருமெல்லாம் 3 பேர்த்தையும் கூட்டு கேட்பாரு. அவர் வந்து பரிமாறத்துக்கு ஒண்ணுன்னா வரணும். அங்கெல்லாம் ரொம்ப பயம், நல்லா ராணுவம் மாதிரி நடந்த காலம். அந்த நேரத்துலயும் நீ சாப்பிட்டியாமா, உனக்கு இருக்கா, எல்லாத்துக்கும் வச்சுட்டு உனக்கு இருக்கா, கொண்டாந்து இங்க வை அப்படின்னு அவ்வளோலாம் இருந்தாரு. சாப்பிட்ட பிறகு நீங்க சாப்பிடணும், நான் இங்கதான் உட்காந்துருப்பேன்னு. சாப்பிட்ற அவங்க என்ன தாத்தா முன்னாடி பெரிய மாமனார் முன்னாடி உட்காந்து ஃப்ரீயா சாப்பிட முடியுமா? கூச்சப்பட்டு ரொம்ப குறைவா சாப்பிடாதுங்க, சாப்பிடுவோம். அது எங்க அப்பா தான் பக்குவமா சொன்னார், நீங்க இருக்க வேணாம்ப்பா தாத்தா, நீ அங்க போங்கன்னார். எங்க அப்பா சொல்றதுக்கும் பயம். யாரு கிடைச்சா? அடியான் தான் கிடைப்பான். நீ தாத்தாட்ட சொல்றா, உன் மேல மரியாதை இருக்கு அப்படின்னாரு. நான் வந்து விளையாட்ட, தாத்தா வாங்க அங்க போலாம். என்னடா நீ மட்டும் இப்படி உரிமையா பேசுற, நீ தொலைச்சிடும், தொலைச்சு அப்புறம் தொலைச்சிக்கலாம், இங்க வாங்க அவங்களாம் நல்லா சாப்பிட்டோம்
அப்படின்னாரு. ஓ அப்படியாடா, சரிடான்ட்டு. அப்படிலாம் இருந்தது எல்லாம். நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்ட. இப்பெல்லாம் வீட்டுல போய் பாருங்க, ஏதாவது பொரிச்சு வச்சிங்கன்னா எவன் சாப்பிட்றத பத்தி எவனும் கேட்க மாட்டான். முதல்ல இவன் ஃபுல்லா பண்ணிக்கணும். மற்றவனுக்கு சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க முடியுதா? பசி எடுத்த காலில் கேட்பீங்களா? காக்காய் கேட்கும். பசி எடுத்த காலத்திலே கூட காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. எனவே பசி எடுக்கும் காலத்திலே கூட பிறர் உண்டார்களா என்று பார் என்று அருமையான கருத்தை, அதுதான் தானத்தின் சிறப்பு என்று அருமையா சொல்லுகிறார். மீதி இருக்கிறத நம்ம பார்ப்போம். மதிய வகுப்புல சில விஷயங்களை பார்ப்போம் என்று சொல்லி காலை வகுப்பை, அந்த அம்மா இருக்காங்களாம் பாருங்க, இந்த திருவொற்றியூர் அம்மையார் இங்க வாங்கம்மா. கிளம்பிட்டாங்களா?